ஹாய் ஹலோ வணக்கம் அண்ட் வெல்கம் டு நம்மவர் வித் கேஸ்ட்ரோ ராகுல். நம்மவர் நிகழ்ச்சி மூலமாக உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. இன்றைய நாள் நம்மவர் நிகழ்ச்சிக்கு வருகை தந்திருக்கிறாரு என்னுடைய கெஸ்ட்டை நாங்கள் அன்போடு வந்து வரவேற்க போகிறோம். நடிகை சாந்தனா. வணக்கம். வணக்கம் கேஸ்ட்ரோ ராகுல். எப்படி இருக்கிறீங்க? நல்லா இருக்கு. நீங்கள் எப்படி இருக்கீங்க? சூப்பராக இருக்கிறேன். ஓகே, எங்களுடைய இந்த நம்மவர் நிகழ்ச்சிக்கு என்னுடைய இந்த நிகழ்ச்சிக்கு வந்து கெஸ்ட்டாக வந்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. கிட்டத்தட்ட 2013ஆம் ஆண்டிலிருந்து நடிகையை வந்து ஆரம்பிச்சிங்க. இலங்கையில் ஒரு பேர் சொல்லக்கூடிய நடிகை. உங்களை எல்லாருக்குமே வந்து தெரியும், உங்களோட ஃபேஸை பார்த்தாலே விளங்கும். அப்படிப்பட்ட ஒரு நடிகையாக வந்து நீங்கள் இருக்கிறீங்க. 2013ஆம் ஆண்டு இந்த ஃபீல்டுக்குள்ளே வரும்போது இந்த மாதிரி நிறைய பேர் வந்து என்னை என்ஜாய் பண்ணுவாங்க, நிறைய விஷயங்களை வந்து பேசுவோம் அப்படின்ற ஒரு ஆர்வம், ஒரு சிந்தனை அந்த டைமில் இருந்துச்சு உங்களுக்கு? கண்டிப்பாக இருக்கவே இல்லை. எப்படி ஃபீல் பண்ணீங்க அந்த டைமில்? அந்த டைமில் நான் நடிகையாகி இவ்வளோ எல்லாம் வந்து என் பேரை சொன்னால், இப்போ என்னை விட என்ன பார்த்தது குறைவு தான். ஆனால் என் பேரை சொன்னால் சாந்தா அம்மா அப்படின்னாலே இப்போ எல்லாருமே, இப்போ சிங்களத்தில் அட்வர்டைஸ்மெண்ட் ஃபீல்டில் கூட சாந்தா அம்மான்னு கூப்பிட்ற மாதிரி ஒரு அம்மாவே ஆயிட்டேன். மனோரமா ஆச்சு மாதிரி இங்கே சாந்தா அம்மா மாதிரி ஆயாச்சு. ஆனால் நான் நினைக்கல இப்படியெல்லாம் வருவேன், இவ்வளோ தூரம் வருவேன் அப்படின்னு நினைக்கல. எனக்கு இதெல்லாம் பெரிய தூரம் இல்லை, இன்னும் நிறைய இருக்குது. நான் வளர்ந்து வரும் ஒரு கலைஞராக தான் நான் என்னை பார்க்குறேன். பட்டு இப்படியெல்லாம் கிடைக்கவும் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. என்னென்னா இவ்வளோ இன்டர்வியூலாம் கூப்பிட்டு நம்மளை கேட்குறாங்கன்னா ரொம்ப சந்தோஷம். நான் ஆரம்பத்தில் நிறைய இன்டர்வியூஸ் எல்லாம் போயிருக்கிறேன். பட் இப்போ கொஞ்சம் கூடுதலாக நிறைய ஃபேமஸ் ஆகிட்டு வரும்போது இப்படியெல்லாம் வரும்னு நான் கனவுல கூட நினைக்கல. ஏதோ உண்மையில் என்னென்னா எனக்கு நடிக்கவும் தெரியாது, நான் பயிற்சி எடுக்கவும் இல்லை, கேமரா அந்த மாதிரி ஒன்றுமே தெரியாது. ஸோ அப்படி இல்லை, நம்மளை யாரும் இல்லாததுக்கு கூப்பிட்டுருக்குறாங்க அப்படின்னு நான் சொன்னதே இல்லை. எந்த இடத்துலையுமே நான் ஒரு நடிகைன்னு சொல்ல வெக்கப்படுவேன், பயப்படுவேன். ஏன்னா எனக்கு அந்த தகுதி, என்னால் நடிக்க முடியுமாங்கிற ஒரு சந்தேகத்திலேயே தான் நான் வாழ்ந்துட்டு இருந்தேன். ஓகே ஓகே. இப்போ அது இல்லை. பொதுவாக எல்லா நடிகைக்கிட்டையும் வந்து இருக்கிற ஒரு விஷயம், இல்லை கொமனான ஒரு விஷயம் அப்படின்னு சொன்னால் தங்களோட வயசை சொல்ல மாட்டாங்க. ஆனால் நீங்கள் டிஃப்ரெண்ட், உங்களோட வயசை வந்து சொல்லுவீங்க. எனக்கு இந்த 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 இன்டர்வியூ வந்து ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி உங்களோட வயசை நீங்கள் சொல்லிட்டீங்க. இப்போ சொல்லுங்கள், உங்களோட வயசு என்ன? எனக்கு 60. அதான் என் பர்த்டே எல்லாம் கொண்டாடி எல்லாம் சோஷியல் மீடியாலாம் போட்டேன். இந்த கேள்வி நிறைய பேர் கேட்குறாங்க. ஆனால் வயசையே மறைக்கணும், நம்ம பிறந்ததையே நம்ம மறைக்கணும், நம்ம பிறந்ததே மறைச்சா நம்ம வாழ்க்கையே பொய்யாயிருவே அப்படின்ற மாதிரி. அதே நேரத்தில் இந்த இன்டர்வியூ வந்து எனக்கு நான் நடிக்கிறதோ இன்டர்வியூ எல்லாமே நான் காலம் கடந்து என்னோட பேர பசங்க பார்க்குற காலம் வரும் அப்படின்ற ஒரு ஆசை, ஒரு இது ஒரு கனவு மாதிரி தான். நம்ம ஆத்மாவுக்கு வந்து ஒரு காலத்தில் அவங்க பார்க்கும்போது இன்டர்வியூலாம் பார்க்கும்போது அவங்க சொல்லுவாங்க தானே, அப்பா அம்மா வந்து நேர்மையாக பேசுனாங்க, நேர்மையாக வாழ்ந்தாங்கன்ற ஒரு இதான் என் பேர பிள்ளைகளுக்கும் கொடுத்துட்டு போகணும். அது ஒரு முக்கியமான விஷயம். ஓகே, நிறைய பேர் சொல்லியிருக்கிறாங்க உங்களோட வயசுக்கும் தோட்டத்துக்கும் சம்மந்தமே இல்லை அப்படின்னு சொல்லி. யாராச்சும் சொல்லியிருக்கிறாங்களா? என்ன சொல்லுவாங்க? நிறைய பேர் சொல்லுவாங்க. என்ன சொல்லுவாங்கன்னா 60னா நம்ப மாட்டாங்க. ஏன் வயசு சொல்றீங்க, சொல்லாதீங்க, கண்ணு படும் அப்படின்னு எல்லாம் சொல்லுவாங்க. தாக்குதல் கூட ஏற்பட்டிருக்குது. அப்படியா? என்ன தாக்குதல்? எங்க நடந்துச்சு? ஒரு சமீபத்தில் ஒரு ஆடு பண்ணிட்டு இருந்தேன், கமர்ஷியல். அதுல அந்த லேடியும் நான் இருந்தேன். நான் 2 பேருக்கும் அந்த ஏஜ் தான். எனக்கு தெரியும் தானே, சிங்களத்தில் அவங்க அப்படின்னா தமிழ்ல எனக்கும் அந்த வயசுன்னு அந்த ஏஜ் ஆக்கள் தான் எடுப்பாங்க. பக்கத்துல எல்லாரும் உட்கார்ந்து தான் இருந்தாங்க. அவங்க ஒரே எனக்கு நெகட்டிவா பேசிட்டு இருந்தாங்க. இப்படி மெலிஞ்சு இருக்கக்கூடாது, அதெல்லாம் சரியில்லை, நான் மெலியமான டாக்டர்ஸ் அப்படி இப்படின்னு எல்லாம் சொல்லும் போதே விளங்கிச்சு. அப்புறம் அப்படி டாக்ஸிக்கானவங்க நெகட்டிவாக பேசுகிற ஆக்களோட கொஞ்சம் நான் விலகி தான் இருப்பேன். அது எனக்கு அந்த பேட் வைப்ரேஷன் எனக்கு செட் ஆகாதுன்னு. அதுக்கப்புறம் அது கொஞ்சம் இதுவாக போயிட்டு ஒரு ஈவினிங் ஆகும்போது ஒரு இடத்துல வந்து அவங்க வந்து என்னை தாண்டி போகணும். பேமெண்ட் எடுக்கிற செக்ஷன்ல என்னை தாண்டி போகணும். அவங்க என்னை தாண்டி போகும்போது அவ்வளோ இடம் இருந்துச்சு. அவங்க என் கழுத்தை ஒரு நசுக்கிட்டு கடந்து போனாங்க. என்னடா ஆணு கத்திட்டு எல்லாரும், என்னடானா என்ன கொலை முயற்சி, ஆரம்பத்துல இருந்து உங்களுக்கு கொலை முயற்சி தான் பண்ணாங்க அப்படின்னு எல்லாம் ஜாலியா பேசினாங்க. அந்த மாதிரி அப்படியே இருக்கு. ஆனா பட் எனக்கு என்னன்னா அந்த இப்போ யங்கஸ்ட் இருக்கிறாங்க, அவங்க தான் என்னை என்கரேஜ் பண்ணுவாங்க. அம்மா அழகா இருக்கிறீங்க, உங்களோட வயசுல நாங்க இப்படி இருப்போம், முதல்ல உங்களோட இருந்தா நாங்களும் இப்படி இருப்போம், அந்த மாதிரி எல்லாம் பேசுவாங்க. அதனால
நிறைய பேருக்கு நல்ல விஷயமா இது இருக்குது அப்படின்றது. ஓகே, சினிமாவில் நடிக்கிறது தாண்டி விளம்பர படங்களில் நிறைய நடிச்சிருக்கிறீங்க. உங்களை அடையாளப்படுத்தினது என்ன கேட்டால் நான் சொல்லுவேன், விளம்பர படங்கள் தான் அதிகமாக வந்து அடையாளப்படுத்தினேன். இப்போ வரைக்கும் விளம்பர படங்களில் ஒரு ட்ரெண்டிங்காக இருக்கக்கூடிய ஒரு அம்மா அப்படின்னு சொன்னால் அது நீங்கள் தான். தமிழ் பேசுகிறவங்க கூடுதலாக சிங்கள விளம்பர படங்களில் கூட நீங்கள் அதிகமாக வந்து நடிச்சிருக்கிறீங்க. கிட்டத்தட்ட 38 விளம்பர படங்கள், 4 சிங்கள படங்கள், 4 தமிழ் படங்கள். 2013ஆம் ஆண்டு நீங்கள் சினிமாவுக்குள்ளே, அதாவது இலங்கை சினிமாவுக்குள்ளே நடிக்க வரும்போது, பரவலாக விளம்பர படங்கள் சினிமா அப்படின்னு சொல்லி நடிக்க வரும்போது அந்த டைமில் உங்களுக்கு கொடுக்கப்பட்ட கதாபாத்திரங்கள் எப்படி இருந்துச்சு? கதாபாத்திரங்களை இன்ன வரைக்கும் அம்மாவை தான் பண்ணிகிட்ருக்கேன். பட் சீரியலில், பிரபல தொலைக்காட்சி சீரியலில் தான் நான் நடிகையாக அறிமுகமாகினேன். மற்றபடி விளம்பரத்தில் வந்து ஒரு மாடல், அதாவது அந்த எக்ஸ்பிரஷன் ஜஸ்ட்டு சிரிச்சுட்டு அப்படியெல்லாம் போகிற மாதிரி தானே. நடிப்பு அந்த மாதிரியெல்லாம் எனக்கு தெரியாது, நடிக்கவும் வராது, டயலாக் வராது. நான் சொல்லியிருக்கிறேன் பல இடத்துல, நான் கொஞ்சம் மனநிலை பாதித்த டைமில் எனக்கு கிடச்சிது. அதனால ஞாபக சக்தி இல்லை, டிப்ரெஷன் டேப்லெட் 7 வருஷம், ஸ்லீப்பிங் டேப்லெட், தூக்க மாத்திரை அப்படியெல்லாம் இருந்தனால எனக்கு டயலாக் எல்லாம் ஞாபகம் வராது. ரொம்ப கஷ்டப்பட்டிருக்கேன். நடிக்க விரும்பி நான் நடிக்கவே இல்லை. கூப்பிடும் போதெல்லாம் பயந்துட்டு தான் செட்டுக்கே போவோம். ஐயோ டயலாக் சொல்லணும், அதில் லைவ் இதெல்லாம் எடுப்பாங்க. ஆனால் அது வந்து எவ்வளோ பெரிய ஒரு நல்ல விஷயம். என்னோடய வாழ்க்கையில் நான் கொஞ்சம் நல்ல சிந்தனையோடு இருக்கணும், ஆக்டிவாக இருக்கணுன்ற ஒரு விஷயம் தான் இதில். ஹெல்த் வைஸ் வந்து எனக்கு இது பெரிய ஒரு பெனிஃபிட் தான் இந்த நடிப்புத்துறை. ஸோ அந்த இதில் எனக்கு வந்து அம்மா கேரக்டரில் வந்து கதாசிரியராக, அப்புறம் வந்து பிடி டீச்சரா, அந்த மாதிரி டாக்டர், அந்த மாதிரி கேரக்டர்ஸ் எல்லாம் பண்ணியிருக்கேன். ஆனால் எல்லாத்துலேயுமே ஒரு அம்மா ஒரு டாக்டர், அம்மா இல்லை பிடி டீச்சர், அப்புறம் அம்மா மாமியார், அந்த மாதிரி தான். இப்போ ஆடியன்ஸ் வந்து உங்களை எல்லா விளம்பர படங்களில், திரைப்படங்களில் அம்மா கேரக்டராக வந்து தொடர்ச்சியாக வந்து பார்க்கும்போது உங்களுக்கு ஒரு கட்டத்தில் சலிப்பு தட்டு இல்லையா? எனக்கு இந்த கேரக்டர் வந்து ஏன் அப்படின்னு சொல்லி. இப்போ அம்மா கேரக்டர் ரெண்டதையும் தாண்டி நிறைய கேரக்டர்ஸ் வந்து இருக்கிறாங்க. இப்போ டைரக்டர் மாதிரி அப்ரோச் பண்ணும்போது வேறு கேரக்டர்ஸ் கொடுத்தா நடிக்கக்கூடிய மாதிரி இருக்குமே, என்னால் பெர்ஃபார்ம் பண்ணக்கூடிய மாதிரி இருக்குமேன்னு சொல்லி யோசிப்பீங்களா? எனக்கு ரொம்ப பிடிக்கும் விதவிதமான கேரக்டர்ஸ் பண்ண. முக்கியமாக எனக்கு வந்து சேலஞ்சிங் ரோல் அந்த மாதிரி. ஆனால் ரொம்ப எதிர்பார்ப்பில் இருக்கிற வந்து ஒரு பக்தி படத்தில் ஒரு அம்மன் கேரக்டர், அந்த மாதிரி ரொம்ப பிடிக்கும். டிஃப்ரெண்ட்டாக இப்போ நம்ம எந்த விஷயம் பண்ணாலும் நம்ம யூனிக்காக இருக்கணும், டிஃப்ரெண்ட்டாக. எனக்கு வந்து என்னென்னா அது வந்து நம்மளோட திறமையை காட்டுறதுக்கான ஒரு வாய்ப்பு கிடைச்சிச்சுன்னா அது பலவிதமான கேரக்டர் பண்ணுறதுக்கு விருப்பம் இருக்குது. ஆனால் அம்மான்ற கேரக்டர் வந்து அது வாழ்க்கையிலையும் நடிப்பிலையுமே அது ஒரு பெரிய ஒரு பாக்கியம். அது வந்து நான் அப்படித்தான் நினைக்கிறேன். அம்மாங்கிறது வந்து நான் இன்னைக்கு அம்மாவா ஹீரோ மெயினாக இருக்கும். எனக்கு ஹீரோவுக்கு ஹீரோயினுக்கு அம்மாவா இருக்கேன். ஏன்னா நிறைய பசங்களுக்கு நான் அம்மாவை நடிச்சிட்டேன். எனக்கு ஒன்லி சன். ஸோ இன்னைக்கு எல்லாருமே என்னை அம்மான்னு கூப்பிடும்போது எவ்வளோ பெரிய பிளெஸிங்ஸ். ஏன்னா எங்கள் வீட்டில் உள்ள பிள்ளை, எங்கள் தங்கச்சிட பிள்ளைகள், அண்ணன் மகன் எல்லாரையும் நான் வளர்த்துருக்கிறேன், எல்லாம் பண்ணியிருக்கேன். அவங்க வந்து எனக்கு மம்மின்னுவாங்க. என் மகன் மட்டும் தான் என்ன அம்மான்னு கூப்பிட்டனால அவங்களெல்லாம் மம்மின்னு கூப்பிடுங்கன்னு அதட்டி தான் சின்ன வயசுலேருந்து கொண்டு வந்திருக்கேன். ஸோ அந்த வார்த்தை, அந்த அம்மாங்கிற அந்த இடம் வந்து ரொம்ப பெரிய ஒரு விஷயம். என் மகனே சொல்லுவார், தமிழ்ல எங்க அம்மாவுக்கு பிடிச்ச வார்த்தை அம்மான்னு சொல்லிட்டா சொத்தையே கொடுத்துருவாங்க. அந்த மாதிரி எனக்கு அது பிடிக்கும். அது கேரக்டர் கிடைச்சா அது எவ்வளவு பெரிய பாக்கியம். ஆனா அதுக்காகவே இப்ப நான் என்னோட படம், ஒரு கதை சொன்னாங்க. அதில் அந்த டிஃப்ரெண்ட் கேரக்டர், அதுவும் அம்மா தான். பட் என்னோட கேரக்டர் வந்து நல்ல யங் கேரக்டர் ஒன்று. டக்குன்னு அது பண்ணணுன்ற அந்த ஆர்வம், நிறைய கேரக்டர்ஸ் பண்ணணும்னு ஆசை இருக்குது. பிச்சைக்காரி, பைத்தியக்காரிங்க, அந்த மாதிரி கேரக்டர்லாம். ஓகே, அதில் உங்களை பார்க்குற விதம் வந்து வித்தியாசமாக இருக்கும். ஏன்னா நான் ரீல் வேறு ரியல் வேறு இல்லை. இப்போ அந்த வயசான கேரக்டர்லாம் பார்த்தா நானே சொல்ல மாட்டாங்க. அப்போ அதுதான் நடிப்புங்கிறது. நான் இப்படியே வாரது நடிப்பு இல்லை, நான் கொஞ்சம் வித்தியாசம் அது நடிப்பு. ஓகே, பொதுவாக இப்போ எல்லா வீடுகள்லையும் வந்து இருக்கிற ஒரு விஷயம் வந்து இருக்குது. இப்போ நாங்கள் என்னதான் கேமராவுக்கு முன்னாடி இருந்து நடித்து எங்களுக்கு ஒரு ஃபேமை வந்து க்ரியேட் பண்ணதுக்கப்புறமா வெளியில் நாங்கள் ஒரு பாப்புலரான ஒரு ஆர்டிஸ்டாக வந்து இருந்தாலும் கூட வீட்டில் கணக்கெடுக்க மாட்டாங்க. இது எல்லாருக்குமே வந்து இருக்கிற ஒரு விஷயம் வந்து இருக்குது. உங்களோட வீட்டில் எப்படி? எங்கள் வீட்டில் அதான் சொல்கிறேன், வெளியில் இருக்கிற அந்த மதிப்பு மரியாதை இதெல்லாம் வந்து நம்ம வீட்டில் மதிப்பு மரியாதைன்றது இல்லை. மரியாதை இருக்குது, மதிப்பு இருக்குது, அது வேற. பட் ஒரு வயசுக்காக அந்த மரியாதைன்னா அது கொஞ்சம் நாங்களும் அப்படி தானே. நான் நடிகையாக முன்னே எத்தனை ஆக்ட்ரஸை பார்த்தா போய் படம் எடுப்போம், அந்த மாதிரி. இப்போ என்ன வந்து இப்போ நான் எங்கேயாவது போனால் விஐபி இன்விடேஷன் எல்லாம் வரும், அங்கே போனால் மேடம் படம் எடுக்கலாமா, அதை எடுக்கலாமா, நீங்கள் நான் பார்த்துருக்கவங்கள அப்படியெல்லாம் சொல்லுவாங்க. பட் எங்கள் வீட்டில் உள்ளவங்களுக்கு வந்து நான் சாதாரண மம்மி அம்மா அந்த மாதிரி தானே. அதனால அவங்களுக்கு இதில் அதில் என்ன அந்த சோக சம்பவத்தை கேட்குறீங்க நீங்கள்.
படம் என்னோட நாடகம் எதுவும் போனால் நான் வீட்டில் தனியாக இருக்கிறனால நான் நினைப்பேன் இந்த நாடகத்தை இவங்க பார்க்க மாட்டாங்க. எங்கள் வீட்டில எல்லாம் பார்க்க மாட்டாங்க நான் நடிக்கிறதோ. என்னோட இப்போ கூட இந்த இன்டர்வியூ பார்ப்பாங்களோ சொல்ல முடியாது. அப்படியில் போயிட்டு சரி அதை பார்க்க வைக்கிறதுக்காகவே அந்த நேரத்தில் அந்த இடத்துல உட்காந்து போடுங்கன்னு சொல்லுவேன். அப்போ கொஞ்சம் இருங்களேன், அவங்களோட வரும்போது போடுறமே, இன்னும் ஒரு நிமிஷம் இருக்குது, அந்த கரெக்டாக அந்த நிமிஷம் வரும் போட்டுட்டு என்ன செய்வாங்கன்னா எல்லாரும் பார்ப்பாங்க எதிர்பார்த்துருப்பேன். உங்களோட முடிஞ்சோன்னு கூப்பிடுங்கன்னு எந்திரிச்சு போவாங்க. அதுதான் எங்கள் வீட்டில் நடக்கிற விஷயம். என்ன பண்ணுறது, ரொம்ப கஷ்டமாக இருக்கும், ரொம்ப கஷ்டமாக இருக்கும். அது சில நேரங்களில் நம்மளுடைய இதை வந்து நம்ம படத்தை 10 தரம் எத்தனை தரம் பார்த்தா நான் திருப்பி பார்ப்போம்ல. நம்ம ஒரு நடிச்சிருக்கிறத வந்து பல தடவை எத்தனை தரம் தான் பார்க்குறீங்கன்னு கேட்பாங்க. அந்த நேரம் ரத்த கண்ணீர் வரும் போல நினைக்கிறேன் மனசுக்குள்ள, அந்த மாதிரி இருக்கும். ஸோ அப்படித்தான் இனி அது வீட்டில் இருக்கிறவங்களுக்கு தெரியாது. அதே மாதிரி நமக்கு நடக்கிற கஷ்டம், துன்பம், துரோகம் எல்லாமே வெளியில தெரியாதவங்கள்ட்ட இருந்து வர்றது இல்லையே. அந்த மாதிரியான படங்களுக்கு அந்த மாதிரியான சீனுக்கெல்லாம் நாங்கள் நிறைய எஃபர்ட் போட்டிருப்போம். அந்த எஃபர்ட்டினுடைய அறுவடை வந்து ஸ்க்ரீனில் வந்து பார்க்கும்போது ரொம்ப எங்களுக்கு ஒரு ஆத்மார்த்தமான திருப்தி வந்து வரும். ஆனால் கூடவே இருக்கிறவங்க என்கரேஜ் பண்ணால் இன்னும் சந்தோஷமா இருக்கு. ஆனால் அது ஒப்போசிட்டாக தான் நடக்கும். அது என்னை பொறுத்தவரையில் நான் தனியாக வாழ்ந்துட்டு இருக்கிறேன். அவங்களோட பேசுகிற நேரம், இப்போ நான் விசிட் போயிட்டு வர்றது மட்டும் தானே, நீ சகோதரங்களை வீட்டுக்கு போயிட்டு வர்றது மட்டும் தான். அந்த சந்தர்ப்பத்தில் வேறு கதைகள் இருக்கும். அவங்க நான் நடிக்கிறத பற்றி யாருமே எனக்கு ஷேர் பண்றது, அழுதுடுவேங்க. என்னோட கவலை, இந்த சாரி என்னோட சந்தோஷம், இன்னைக்கு நான் இது பண்ணிட்டு வந்தேன், இன்னைக்கு அது பண்ணணும்னு சொல்லணும்னு ஆசை இருக்கும். பட் அது கேட்கறது எனக்கு அது பெருசா இம்பார்ட்டன்டா இருக்கும். ஆனால் கேட்கறவங்களுக்கு அது பிடிக்கணும் இல்லையா? அதனால இப்ப எல்லாம் வந்து எங்க போனாலும் நம்ம நினைச்சிட்டு சாமி கும்பிட்டு போவேன். நம்மளுடைய பர்சனலை பேசக்கூடாது, நம்மளுடைய தொழிலை பத்தி எங்கேயும் பேசக்கூடாது. நம்ம போனோமா சொந்த எப்படி போறேன், ஒரு அம்மாவா, மம்மியா, அத்தையா, மாமியா, அந்த மாதிரி போனால் அதே மாதிரி போயிட்டு வந்துடுவோம். நம்மளோட ப்ரொஃபஷனை பற்றி யாராவது பேசிட்டா கூட பக்கத்தில் வேற யாராவது இரிட்டேட் ஆகிடுவாங்க. அதையும் கேட்குறீங்க, நான் மொட்டை போட்டு நடிக்க மாட்டேன் சொன்னேன்னு கை கொடுத்தவங்களும் இருக்காங்க. நான் நடிப்பு துறையில் இருக்கும்போது முடியா இருக்குன்னு அப்போ கேட்டாங்க, ஐயோ முடிய இருக்கு, அப்போ எப்படி நடிக்க அப்போ விட்டாச்சா அப்படின்னு. கையை கொடு. இப்போ பாருங்களேன் எவ்வளோ சந்தோஷப்படுறாங்க. அதாவது நானே தடுமாறி கடவுள் ஏதோ எனக்கு பிச்சை மாதிரி இந்த வாழ்க்கையை கொடுத்துருக்கிறாரு. எவ்வளோ கடந்து வந்துட்டோம். ஆனால் இதில் கூட நம்ம இருக்கிறோன்றது கூட ஒரு சிலருக்கு வந்து பொறுக்க மாட்டேங்குது. இப்படியெல்லாம் இருக்கிறாங்க சுற்றி நெருக்கமா இருக்கிறவங்க. ஸோ இதெல்லாம் கடந்து போய வேண்டி இருக்கு. சரி, இப்போ சினிமாவில் படங்களை நடிச்சிருக்கிறீங்க, தமிழ் படங்கள், சிங்கள படங்கள், விளம்பர படங்கள். இப்போ வெளியில் நீங்கள் போகும்போது சாந்தாமா அப்படின்னு சொன்னால் எதை வச்சு அடையாளப்படுத்துகிறாங்க உங்களை? விளம்பர படங்களா, திரைப்படங்களா? விளம்பர படங்கள். ஓகே, என்ன மாதிரியான விளம்பர படங்களை வந்து ஒரு மென்ஷன் பண்ணுவாங்க? அது ஒரு விளம்பரம், முக்கியமான ஒரு விளம்பரத்தில் வந்து 10 வருஷம், அதாவது அதெல்லாம் வந்து உண்மையில் நான் கடவுளுக்கு நன்றி சொல்லணும். நான் யூனிவர்ஸ் கிராட்டிடியூட் பண்ணுறேன், அந்த யூனிவர்ஸ்க்கு நன்றி சொல்லணும். ஒரு 10 வருஷமாகவே நான் ஒரு பிராண்டுக்கு பண்ணிட்டு இருக்கேன். ஸோ அதில் வந்து ஒரு வங்கி, அதில் அக்காவா தான் ஃபர்ஸ்ட்டுக்கு போனேன். ஆனால் அக்கானாலும் அம்மா மாதிரி கெட்டப் தான். அக்கா, அப்புறம் அம்மா, அப்புறம் பாட்டியா இப்போ பண்ணினேன். ஸோ அதில் தான் அவங்க சொல்லுவாங்க அந்த பேங்க் எனக்கு எடுத்து அதை சொல்லுவாங்க. அந்த பேங்க்குக்குரிய மாடல்ன்றது தான் என்னோட இது நேம். ஸோ அந்த பேங்க் தான் எனக்கு எங்கே போனாலும், என் ஹோம் டவுன் போனாலும் இப்போ மாறி வந்துட்டீங்களே அப்படி அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ கொஞ்ச நாள் போயிட்டு இருக்கேன், அந்த ஆக்ஷன்ல எல்லாம் போட்டு காமிப்பாங்க. அதெல்லாம் கேட்கும்போது அதுதான் எங்களை மாதிரி ஆக்களுக்கு எனக்கெல்லாம் மேடையில் கூப்பிட்டு அவார்டெல்லாம் கொடுக்க தேவையில்லை. நம்ம கிட்ட இருக்கவங்க நீ நல்லா பண்றேன்னு சொன்னாலே அது பெரிய விஷயம் இல்லையா? அது மாதிரி தான். சரி, அடுத்ததாக நான் உங்ககிட்ட வந்து கேட்குற கேள்வி, நிறைய பேருக்கு இருக்கிற ஒரு ஆசை, என்னதான் வந்து இலங்கையில் நாங்கள் ஒரு நடிகையாக விளம்பர படங்களில் சினிமாவில் வந்து நடித்தாலும் கூட நிறைய பேர் ஆசைப்படுற விஷயம் என்ன அப்படின்னு சொன்னால், தென்னிந்திய சினிமாவில் போய் ஒரு கால் மிதிச்சிட்டு வரணும் அப்படின்னு சொல்லி நிறைய பேர் ஆசைப்படுவாங்க. அந்த ஆசை உங்களுக்குள்ளேயும் இருந்துச்சு அப்படின்னு சொல்லி எனக்கு தெரியும். ஏன்னா ஒரு சில இடங்களில் உங்களுடைய ஃபேஸை வந்து நீங்கள் காட்டியிருக்கிறீங்க. ஓகே, இப்போ தென்னிந்திய சினிமாவுக்குள்ளே போகிறதுக்குரிய ஐடியா எப்படி வந்துச்சு? யாரெல்லாம் உங்களை ஹெல்ப் பண்ணாங்க? எப்படி போனீங்க? போன வேகத்தில் ஏன் திரும்பி வந்தீங்க? எல்லா விஷயமும் ஆசைப்பட்டது ஏதோ விஷயம் ஆசைப்பட்ட மாதிரி கிடைக்கல. இந்தியாவிலேயும் நடிக்கணும், அது பேராசைன்னு தான் என்னை பொறுத்தவரையில். ஆனால் என்னோட இங்கே சில படைப்புகளை பார்த்துட்டு நான் நடித்ததெல்லாம் பார்த்துட்டு சொல்லுவாங்க, இந்தியாவுக்கு போங்க, உங்களுக்கு வாய்ப்பு இருக்குது, இந்த மாதிரி நிறைய என்கரேஜ் பண்ணியிருக்கிறாங்க. நிறைய பேர் சொல்லியிருக்காங்க ட்ரை பண்ணுங்க. அப்போ என் மனசு தோணிச்சு, வாழ்க்கையில் நாங்கள் சில விஷயங்களை வந்து தேடியும்
போகலாம். ஏன்னா ஒரு டைமில் நான் யோசிக்கலாம் இல்லையா, ஐயோ போயிருந்தால் நடிச்சிருக்கலாமேன்னு. ஆனால் அந்த டைமில் வந்து எனக்கு நிறைய ஏதோ என்ன எனக்கு கான்டெக்ட்ஸ் வந்து யாராவது கொடுத்துருக்குறாங்க. இப்போ எனக்கு அந்த விஷயத்தில் வந்து இப்போ நான் சிங்கப்பெண்ணே ட்ராமா பண்ணினேன். அது ஆக்சுவலாக வந்து இது இந்த வாய்ப்பு வந்து எனக்கு 25 வயசில் வந்த வாய்ப்புகள் இருந்தது. பட் அது நான் வாய்ப்பாக பார்க்கல. என்னன்னா அந்த நேரம் எனக்கு நடிப்பு, நான் சொன்னேனே நடிப்பு, நான் இந்த துறையே எனக்கு இல்லை எதுவும். என்ன அந்த நேரத்தில் சொன்னால் டோட்டலாக வந்து லட்சியம் கனவு இதெல்லாம் இல்லை, குழந்தை குடும்பம் அந்த சூழல் மட்டும்தான். நம்மளுடைய குடும்பம் நம்மளுடைய வட்டாரத்தில் இருக்கிற அந்த மாதிரி தான். பட் இதை தாண்டி ஒரு விஷயத்த நான் சிந்திச்சே பார்க்கல. அப்படி ஒரு தைரியசாலி பொண்ணு இல்லை நான் அந்த டைமில். இது வந்து எனக்கு இந்த வாய்ப்பு எப்படி வந்துச்சு அந்த மாதிரி விஷயங்கள் நிறைய இன்டர்வியூவில் சொல்லியிருக்கேன். அப்படி வந்ததில் எனக்கு நான் ஒரு 53 இயர்ஸில் நான் அங்கே அந்த 2018-19 நான் போனேன் இந்தியாவுக்கு. அப்போ ஏன்னா அதுக்கு முன்னாடியே எனக்கு பல தடவை ஒவ்வொருத்தர் மூலியமாக கண்டெக்ட் அடிச்சிச்சு. இது சேவிலோ ராஜா சினிமோட்டோகிராஃபர், மெட்டியோலி எல்லாம் எடுத்து அவர் கொஞ்சம் ஃபேமஸ் ஆனவர். அவரோட ரிலேஷன் தான் ரத்னம் அண்ணான்னு சொல்லிட்டு. அவர் எனக்கு யாரும் அப்படி கொடுக்க மாட்டாங்க, நீங்கள் அவர் உங்களுக்கு வாய்ப்பு கொடுப்பாரு. அவர் அப்பத்துல இருந்து எனக்கு சொல்லுவார், நீங்கள் வாங்க வந்து தங்கினா தான் இங்கே சீரியல் எல்லாம் கிடைக்கணும் நிறைய சொன்னார். அதுக்கான சூழ்நிலை இருக்காது இல்லையா, போனாங்க இருந்து எல்லாம் பண்ணணும் அப்படின்ற மாதிரி. அப்புறம் நான் சரியா இந்தியாவுக்கு போன டைம்ல இது அதுக்கு மேலன்னு விஜய் டிவி கோபிநாத் அவரோட ஒரு படம் ஒன்று அவங்க எல்லாம் ரெடி பண்ணி நான் ஆடிஷனும் போனேன். டிரெக்டரும் பார்த்தாரு, ஓகே ஆயிடுச்சு. பிப்ரவரியில் ஷூட்டிங். அதுக்கப்புறம் தான் கொரோனா வந்துச்சு. நம்ம நேரம் கொரோனா வந்தனால அது அந்த வாய்ப்பு தட்டி போச்சு. அது எந்த 53 இயர்ஸில் நான் அது ஃபேமிலியோட போன டைமில் தான். அதுக்கப்புறம் வந்து அதுக்கப்புறத்துல இருந்து இனி கொரோனா அது இது இந்தியா வாய்ப்பு இதெல்லாம் நம்ம மறந்தாச்சு. அதுக்கப்புறம் பிறகு எல்லாமே செட்டில் ஆகி ஒரு டைம் வரும்போது தோணிச்சு, சரி மறுபடி போகணும். எல்லாரோடையும் பேசி பார்த்தேன், ட்ரை பண்ணலாம். அங்கேயும் கூப்பிட்டாங்க, வாங்க வாய்ப்பு இருக்குது, நான் இப்போ பண்ணிட்டு இருக்கேன்னு சொல்லி சேவிலோ ராஜா அவர் தான் சொன்னார். ஸோ அங்கே வந்து நம்மளுக்கு அம்மா கேரக்டர் பண்ணலாம் சொல்லிட்டு, மெகா சீரியல் தானே அம்மா கேரக்டர் பண்ணலான்னு போன இடத்துல எனக்கு அந்த இடத்துல ஒரு அவசரமாக இந்த கேரக்டர் கிடச்சி. அது கூட கடவுளுடைய அனுகிரகம் என்னென்னா, நான் அதை எடுக்காமல் இருந்திருந்தா எனக்கு கிடச்சே இருந்திருக்காது. ஏன்னா எனக்கு அந்த இதுகள் தெரியல, அந்த ஒஃபிஷியலாக அந்த வீசா சம்மந்தமாக 90 நாள் தான் இருக்கலாம். அப்புறம் அதெல்லாம் அந்த ப்ரோசஸ் எல்லாம் நமக்கு அந்த டைமில் என்ன மாதிரி இதெல்லாம் வந்து எனக்கு அந்த ஒரு நாலேஜ் இருக்குல்ல. போன வீடு எடுத்தேன், கஷ்டப்பட்டேன்னா தனியாக வாழணும், ஒரு நீட்ஸ் இருக்காது, ஒரு ஃப்ரிட்ஜு ஃபேனு இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் இருக்கு இல்லையா. நம்ம இங்கே எல்லா வசதியோடு இருந்துட்டு அங்கே போய் அதோட தனியாக இருக்கணும், டைமுக்கு சாப்பாடு அந்த மாதிரி எல்லாம். ஆனால் பாதுகாப்பு பயப்படவே தேவையில்லை. இங்கே விட அங்கே 6 மணி 11 மணிக்குனாலும் வெளியில் போகலாம், எந்த கஷ்டமும் இல்லை. இன்னொன்று, நான் ஒரு காலத்தில் நான் இந்தியாவில் போயிட்டு கொஞ்ச நாள் தங்கின காரணம் வந்து நான் பூர்வீகம் கேரளா, மலையாளி, இந்தியன்ஸ்னு வைங்களேன். எனக்கு இந்தியன் கல்ச்சர் அதெல்லாம் ரொம்ப பிடிக்கும். அந்த பாரம்பரிய விஷயம், அந்த வீட்டில் கோலம் போடுறது, அந்த குட் வைப்ஸ், அந்த விநாயகர் தெருவா விநாயகர் இருக்கிறது. அப்போ கொஞ்ச நாளைக்கு அந்த வாழ்க்கையை நான் வாழணும்னு அதுதான் என் மனசில் இருந்தது. அதுதான் நினைக்கிற யூனிவர்ஸ் கொடுத்துருக்கணும். நடிப்பை விட எனக்கு கொஞ்ச நாளைக்கு இந்தியா லைஃப்ல நம்ம வாழணும் அப்படிங்கிற மாதிரி. நான் தனியாக படம் இங்கெல்லாம் சினிமா பார்க்க முடியுமா, தனியாக ஒரு தியேட்டரில் போய் நம்ம உட்கார மாட்டோமே. அங்கே நான் தனியாக படம் பார்த்து தனியாக இங்கே ரெஸ்டாரண்ட்லாம் சாப்பிட்டாலும் அங்கே அது வந்து யாருமே நம்ம தனியாக எங்கேனா அதிசயமாக பார்ப்பாங்க. அந்த மாதிரி இல்லாமல் அந்த விஷயத்துக்காக தான் நான் கூடுதலாக போயிட்டு அதோட நடிப்பு எல்லாமே சேர்த்து தான் நான் அந்த இந்தியாவுக்கு போனது. நான் ஒரு வாழ்க்கையை வந்து ஒரு மாற்றி பார்க்கணும். ஏன்னா நான் தனிமையை விரும்புகிறவ. ஸோ நான் தூரம் போயிருக்கிறேன். நான் எங்கே பிறந்து வளர்ந்தோன்னு அதை தாண்டி ஒரு இடத்துக்கு போனேன். அதை தாண்டி நான் இங்கேருந்து நடந்து போகிறதுக்கு பயப்படுறவ, பஸ்ஸில் ஏற பயப்படுறவ. அப்படி இருந்தேன்னா கடல் கடந்து 59 இயர்ஸில் போகிறதுங்கிறது எனக்கு நினச்சி பார்க்கும்போது நான் எவ்வளோ தூரம் அந்த ஒரு முன்னேற்றம் வந்திருக்கேன். என்னென்னா ஒரு டைமில் எல்லாமே கடமையாக முடிச்சப்போ எனக்கு வாழ தெரியலை, யாருமே இல்லைன்னு நான் தற்கொலை முயற்சியெல்லாம் பண்ணியிருக்கேன். ஸோ இதை தாண்டி எப்படி நான் இந்த மாதிரி பண்ணினேன்னு எனக்கு தெரியல. அது வந்து அந்த ஆசை அப்படியெல்லாம் இல்லை, சம்திங் நமக்குள்ளால இருந்திருக்கு. நீ தேடும் வாழ்க்கை உனக்கு தேடும் அந்த மாதிரி இருந்திருக்கு. சரி, ஓகே. இப்போ இந்தியாவுக்கு போனதுக்கு அப்புறமா அங்கே சில விஷயங்கள் வந்து செட் ஆகாமல் அப்படியே திருப்பி இங்கே செட் ஆகாமல் அப்படின்னு எல்லாம் இல்லை, இருந்திருக்கலாம். ஆனால் என்னன்னா அந்த 1 இயர் வீசால நான் எக்ரிமெண்ட் சைன் பண்ணணும் அம்மா கேரக்டர். ஏன்னா எனக்கு நல்ல ஆட்கள், அதாவது இந்தியாவில எல்லாம் சான்ஸ் எடுக்கிறது ரொம்ப கஷ்டம். நீங்க யாரும் எதை நம்பி அங்க சினிமா இப்ப இப்படித்தானே, சினிமாக்கு சான்ஸ் தேடுறவங்க எவ்வளவு அனுபவங்கள் சொல்லி இருக்கிறாங்க. சினிமானாலே ஸ்ட்ரகிள் பண்ணி சஃபர் பண்ணி கஷ்டப்பட்டு தான் நம்ம ஒரு நிலைமைக்கு போகலான்றதை நான் அங்கே போயிட்டு அனுபவப்பட்டேன். ஏன்னா இதெல்லாம் ஈஸியாக கிடைச்சிச்சு. ஆனால் இந்தியாவுக்கு எனக்கு எல்லாம் இருந்தும் போயிட்டு நான் கஷ்டப்பட்டது எனக்கு தான் தெரியும்.
ஏன்னா நிறைய விஷயங்கள் அப்படி தான் நடந்திருக்கு. ஆனால் இன்னைக்கும் எனக்கு நிறைய சேனலில் கூப்பிடுறவங்க இருக்காங்க கான்டாக்ட்ஸ் மூலமாக நல்ல விதத்தில். பட் அந்த இருக்க முடியாத சூழ்நிலை என்னன்னா அந்த 1 year இது போட்டு போகணும். அப்போ இங்கேயும் என்னோட வீடு அந்த மாதிரி விஷயங்கள் இருக்குத்தானே. அதோட வீசா சரி ஏதாவது எக்ஸ்டெண்ட் பண்ணி அங்கே எனக்கு ஏர்போர்ட்டில் கூட ஃபுல் சாப்பாடு நடிகையா அவ்வளோ தூரம் அவங்க ஆச்சரியமாக பார்த்து கேட்டு எல்லாம் சொல்லிட்டு நீங்கள் நெக்ஸ்ட் டைம் வரும்போது நீங்கள் 1 yearக்கே போட்டு வாங்க, நீங்கள் எல்லாமே ரெஜிஸ்டர் பண்ணிக்கோங்க அப்படியெல்லாம் எனக்கு நிறைய அப்போ தான் எனக்கு தெரியும். அந்த ஒரு அனுபவத்தை பெற்றேன் நான். ஒரு தேடல், அந்த தேடல் எவ்வளோ தூரம் எப்படி இனிமேல் அது போகிறதா இல்லையா அந்த திருப்தி எனக்கு இருக்குது. ஒன்று நடிச்சிட்டோன்னு. ஆனால் பட் இன்னும் கிடைச்சா இதுதான் அந்த மாதிரி பட வாய்ப்பு இருக்கு. ஆனால் இப்போ இந்தியாவை பொறுத்த வரைக்கும் நிறைய பேருக்கு இப்போ இந்தியாவில் போய் நடிக்கிறவங்க நடிகைகிட்ட இந்த கேள்வியை கட்டாயம் வந்து கேட்பாங்க. நிறைய பேர்கிட்ட வந்து இருக்கிற சில பேர் அதை வெளிப்படையாக வந்து சொல்லுவாங்க, சில பேர் அதை வெளிப்படையாக சொல்ல மாட்டாங்க. இந்தியாவில் நடிக்க போகும்போது இந்த அட்ஜஸ்ட்மெண்ட் சம்மந்தப்பட்ட விஷயங்களில் நீங்கள் பார்த்த விஷயங்கள் அல்லது நீங்கள் அனுபவப்பட்ட விஷயங்கள் அப்படி ஏதாவது நடந்திருக்கா? என்ன மாதிரியான விஷயத்தை நீங்கள் எதிர்கொண்டீங்க? அப்படி இருக்கா? இல்லை, எதிர்கொண்ட விஷயம் சொன்னால் இப்படி தான். இப்போ நான் ஒரு லாஞ்சுக்கு போயிருந்தேன். அந்த லாஞ்சில் நிற்கும்போது பல பேர் வந்து அந்த காஸ்டிங் பண்ணுறவங்க கோஆர்டினேட்டர்ஸ் எல்லாம் வந்து பேசுவாங்க. பின்னாடியே வந்துட்டு நம்பர் நீங்கள் நடிகையான்னு எல்லாம் கேட்கும்போது நாங்கள் இங்கே மாதிரி கேஷுவலெல்லாம் பேசிட்டு இருக்கும்போது எனக்கு அங்கே ஒரு நல்ல சகோதரன் சொல்லலாம். எனக்கு அவரை வந்து நான் சொல்லுவேன் கடவுள் மனித ரூபத்தில் வருவாங்கன்னு சொல்லுவாங்க. அவரை நான் சிவனை கும்பிட்றனால நான் அவரை சொல்லுவேன். எனக்கு சிவனை பார்க்குற மாதிரியே இருக்கும். இப்போவும் ராஜ்குமார் சார்னா நான் அப்படி தான் அவரை நான் மனசில் நினைக்கிறது. அவர் நல்லா இருக்கணும் ஃபேமிலியோட அப்படிலாம். அவர் என்ன பார்த்துட்டு சொன்னார், அம்மா நீங்கள் டிஃப்ரெண்ட்டாக இருக்கிறீங்க, பார்த்தா இதுவாக இருக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொன்னார். நீங்கள் நடிகைன்ற தகுதி இல்லை. நான் சொன்னேன் என்ன சொன்னேன் அழகு இல்லையா அப்படின்னு ஒரு டைமில் கேட்டேன். அப்படி இல்லை, நடிகைனா நீங்கள் சொல்கிறீங்க அட்ஜஸ்ட்மெண்ட் அவங்க தான் கேட்பாங்க. நடிகைகளே நாங்கள் எதுக்கும் ஓகேன்னு போகிறவங்களும் இருக்கிறாங்க அப்படின்ற ஒரு விஷயத்த நான் வந்து இங்கே கேள்விப்பட்டேன். பட் நான் போயிட்டு எல்லாருக்கிட்டே அப்படியே நம்பரை கொடுக்குறது அப்படி கொடுக்குறது வந்தால் சொல்லுங்கள், நான் இங்கே தான் இருக்கேன், வலசரவாக்கம் தான் இருக்கேன் அப்படி இப்படின்னு நான் எல்லாரோடையும் பேசுறது. அப்போ அவர் சொன்னார், நீங்கள் என்னமோ மாதிரி இருக்கிறீங்க, நீங்கள் வந்து ஒரு நடிகை மாதிரி பேசுகிறீங்க, இல்லை அதெல்லாம் கஷ்டம் அம்மான்னு. அவர் என்ன அங்கே போயிடுங்கன்னு தான் சொன்னார். ஏன்னா அதை தாண்டுனா இப்படி தான் நடக்கணும். அதே மாதிரி எனக்கு சில சேனலில் எனக்கு அந்த வாய்ப்பு இருந்துச்சு. அப்படில வந்து ஓகே சொல்லிட்டு இந்த ஷூட்டிங் அப்படின்னும் போது எனக்கு கால் வரும், என்னென்ன அட்ஜஸ்ட்மெண்ட் அப்படின்ட்டு. ஸோ வந்திருக்கு. பட் நான் சொல்லுவேன் இல்லை நம்ம இலங்கையிலலாம் அப்படி இல்லை தானே. நம்ம இங்கே பெருசாக எங்களுக்கு அப்படியெல்லாம் ஒரு பிரச்சனைகளும் இல்லை அப்படியெல்லாம் இல்லை. அதோட எனக்கு 59 years அப்படியெல்லாம் இல்லை. இங்கே காம்படிஷன் கூட அப்படி ஈஸியாகலாம் எடுக்க முடியாது. ஆனால் நல்லவங்களும் இருக்காங்க. நான் எல்லாரையும் ஒட்டுமொத்தமாக சொல்லலை. நம்ம அது நம்மளை பொறுத்தது, நமக்கு தேவைன்னா நம்ம அதை யூஸ் பண்ணிக்கலாம். ஒன்று இழந்தால் தான் ஒன்று கிடைக்கணும்லாம் ஒரு லாஜிக்கலாக போயிடலாம். பட் அது அப்படி இல்லை. எனக்கு நல்லவங்க, நான் இதயா சார் அவர் வந்து இயக்குனர் பாடல், அவரோட ஒரு நல்ல ஒரு படத்துக்கு நான் என்ன அம்மா கேரக்டர் வச்சிருக்கிறாரு. ஸோ அவங்கெல்லாம் என்ன அப்படித்தான் கூப்பிட்றாங்க, நீங்கள் நல்ல முறையில் வாங்க, நாங்கள் நல்ல இது பண்ணுவோம், இங்கெல்லாம் இருக்காதீங்க, மாட்டுப்பட்டுட்டீங்க அப்படிலாம் சொல்லுவாங்க. ஓகே, இப்போ அதே எப்படி நாங்கள் கட் பண்ணி இங்கே சிங்கள சினிமாவில் எப்படி இருக்குது? இப்போ நீங்கள் ரொம்ப காலமாக பயணிக்கிறீங்க அப்படின்னு சொன்னால் ஒரு அனுபவம் வாய்ந்த ஒரு நடிகை வந்து இருக்கிறீங்க. சிங்கள சினிமாவில் இந்த மாதிரியான விஷயங்கள் எப்படி இருக்குது? சிங்கள சினிமாங்கிறது வந்து எனக்கு ரொம்ப சந்தோஷமாக நான் பண்ணுற விஷயம் வந்து சிங்களீஸோட தான். இது வந்து சகோதர மொழின்னு சொல்லலாம். நான் அவங்க வந்து என்னன்னா ஒரு ஈகோ பார்க்க மாட்டாங்க. என்னை பொறுத்தவரையில் இந்த கலைத்துறையை வந்து அவங்க கலையாக தான் பார்க்குறாங்க, துவேசமாக பார்க்குறதே இல்லை. தமிழ் சிங்களமன்லாம் பார்க்க மாட்டாங்க. அவங்களுக்கு அந்த கேரக்டர் தமிழில் தேவையா? அப்போ அந்த மாதிரி போனால் அந்த இடத்துல நம்மளோட நடிக்கிறவங்க சக நடிகர்கள் கூட நீ என்ன கேரக்டர், உனக்கு கேரக்டர் கூட இதெல்லாம் இல்லை, ஒரு பொறாமை போட்டி ஒன்றும் இல்லை. ஆனால் நீங்கள் சொல்கிறீங்க அவங்க அங்கே போனால் அந்த ஒரு விசிட், நம்ம வீட்டுக்கு ஒரு விருந்தாளி வந்தால் எப்படி நம்ம கவனிப்போம், அந்த மாதிரி தான் கவனிப்பாங்க. நல்ல மதிப்பு மரியாதை எல்லாமே, பேமெண்ட்ல இருந்து எல்லா விஷயமுமே எனக்கு சிங்கள ஃபீல்டு வந்து ரொம்ப கம்ஃபர்டபுள். நான் விரும்பி எதிர்பார்க்குறதும் நான் சிங்கள ஃபீல்டு தான். சரி, ஓகே. இந்தியாவுக்கு போயாச்சு, அங்கே நிறைய விஷயங்களை வந்து லேர்ன் பண்ணியாச்சு, திருப்பி ஸ்ரீலங்காவுக்கு வந்துட்டீங்க. இங்கே வந்து இன்னும் நடிக்கணும் அப்படின்ற ஒரு ஆர்வம் வந்து இருக்குது அப்படின்னு சொல்லி பல விஷயங்கள் வந்து இருந்தாலும் கூட இந்த காலகட்டத்தில் வந்து ரொம்ப முக்கியமாக வந்து பேசப்பட்ட ஒரு விஷயம் உங்களை பற்றி ஒரு கொசிப்னு சொல்லலாமா, அல்லது ரூமர் ரெண்டுமே இல்லை, கொசிப் தான். 60 வயசு பர்த்டே வந்து செலிப்ரேட் பண்ணீங்க. எப்படி அது?
60 வயசு செலிப்ரேட் பண்றேன்னா உண்மையில் அதுக்கு காரணம் வந்து என்னோட நலன் விரும்பிகள் தான். எனக்கு நல்லா அரவிந்தன், பாலகுமார், சந்திரன், நிரா, சாமிநாதன் அவங்க எல்லாம் வந்து ரொம்ப நான் நல்லா இருக்கணும். நான் வீட்டில் ஏன்னா அவங்களுக்கு இந்த அடிக்கடி டிப்ரெஷனுங்கிறது வந்து இருந்தாப்புல ஸ்ட்ரெஸ் ஆயிரும், யாரும் இல்லாம எல்லாம் இருக்கும்போது வர்றது உண்டு. அப்புறம் வந்து 60 வயசு தொடங்கின இயர்ல இருந்து சந்திரன் சொல்ற ஒரு கலைஞர், பழைய கலைஞர், அவர் அடிக்கடி சொல்லுவார் 60 நான் நீங்க செய்யலன்னா நாங்க பண்ணுவோம். எனக்கு பயம் இவங்க ஏதாவது பண்ணி என்ன சொல்ற என்ன ரீசனுக்காக அவங்க 60 வயசு 60ங்கிறது வந்து இப்படித்தானே என்னன்னா 60 வயசு கொண்டாடுவாங்க ஒரு குடும்பம். இப்ப நீங்க சொல்றீங்க 60 வந்து வெளியில சொல்ல மாட்டாங்க ஆஸ் ஒரு நடிகை. ஒருவேளை வந்து உங்களை பார்க்கும்போது 60 வயசுக்கு ஒரு நடிகை மாதிரி இல்லைன்றதுக்காக அவங்க எல்லாம் சொன்னது என்ன தெரியுமா 60 வந்து 50ன்னு போடுவோம் அப்படின்னாங்க. அப்படின்னு சொன்னாங்க 60 50. நான் என்ன சொல்லுவேன் தெரியுமா 60 அப்படின்னா ஒரு 40 போடுவோம். ஐயோ இதெல்லாம் நான் நம்பக்கூடியது இருக்கு. நான் நம்பிட்டேன் அப்படி. சரி ஓகே. அப்புறம் வந்து என்னன்னா அப்படி சொல்லிட்டு நான் கேட்டது ஒரே ஒரு கேள்விதான். 60ங்கிறது வந்து பிள்ளைங்க, பேர பிள்ளைங்க அம்மாவுக்கு செய்வாங்க, அப்பாவுக்கு செய்வாங்க, 60ஆம் கல்யாணம் எல்லாம் பண்ணுவாங்க. அப்பதான் கேட்டாங்க நீங்க என்னத்துல குறை வெற்றி பெண்ணா இருக்கிறீங்க, மகனை சிங்கிள் பேரனா இருந்து எப்படியோ கஷ்டப்பட்டு வாழ்க்கையில் கடந்து நீங்க கட்டி கொடுத்துட்டீங்க, ஏன் உங்களுக்கு தனியா எத்தனை பேர் நாங்கெல்லாம் இல்லையா உங்களுக்கு அப்படின்ற மாதிரி ஒரு இதை போட்டுட்டாங்க. சரி பண்ணிடுவோம் அப்படின்னு தனியா இருந்து என் வாழ்க்கையில் எல்லாமே நான் தனியா இருந்து பண்ண மாதிரிலே அதையும் நான் கொண்டாடணும்னு சொல்லிட்டு கலைத்துறை ஃபேமிலி எல்லாம் சேர்த்து சந்தோஷமா கொண்டாடினேன். எல்லாரையும் இன்வைட் பண்ணியிருந்தீங்க. ஆமா, அது எவ்வளவு ஸ்பெஷலா இருந்துச்சு. அந்த டைம்ல நீங்க யாரை மிஸ் பண்ணீங்க? என்னோட அந்த டைம் மட்டும் இல்லைங்க, ஒவ்வொரு நிமிஷமும் மார்பில் உயிரேன்றவா என் மகனை தானே நான் மிஸ் பண்ணிட்டு இருக்கேன். எப்பவுமே அவரு தான். அதுதான் நான் கண்ணீருங்கிறது அவருக்கு மட்டும் தான் எப்பவுமே அவரை தான் நினைச்சிட்டு இருக்கேன். என் பேர பிள்ளைங்களை தான் நினைச்சிருப்பேன். அவங்க எல்லாருமே மிஸ் பண்ணேன். இப்ப உங்களோட மகன் வந்து வெளிநாட்டுல வந்து இருக்கிறாரு. என்ன காரணத்துக்கா நீங்க அவரை வந்து வெளிநாடு அனுப்பினீங்க? இப்ப நீங்க இங்க ஒரு சிங்கிள் மதரா வந்து இருக்கிற டைம்ல கூடவே வச்சிருந்துருக்கலாம். நீங்களோட ஃபீல்டுக்கு அவர் வந்து சப்போர்ட் பண்ணி இருப்பாரு. என்ன காரணத்துக்கா நீங்கள் வெளிநாடு? என் வாழ்க்கையில் வந்து நிறைய விஷயங்கள் வந்து நான் மூளையை யோசிச்சது இல்லை. இதை கொஞ்ச நாளாக நான் பாவிக்காம விட்டுட்டேன். வெளிப்படையா சொல்றேன். இல்லை உண்மையாக சொல்கிறேன். எல்லாரும் நீங்கள் யங்காக இருக்கிறீங்க. இப்போ எல்லாமே எனக்கு இந்த நெயில்ஸ் எடுத்துக்கொண்டா டக்குன்னு உடையும். சில விஷயங்கள் இருக்குது. குழந்தை பிள்ளை மாதிரி என்னோட வெயின்ஸ் கூட இன்னுமே பேபி வெயின்ஸ் தான் இருக்குது உடம்புல. டாக்டர் சொல்லுவாங்க அந்த பேபி இன்ஜெக்ஷன் தான் போடுவோம் அந்த மாதிரி. அதே மாதிரி சொல்லி அதே மாதிரி மூளை வளர்ச்சியும் குறைவு. என்னென்னா சின்ன பிள்ளை மாதிரி பேச எனக்கு தெரியாது, நல்லது கெட்டது என்ன பேசணும் அப்படின்னு தெரியாது. அது குழந்தைங்க தானே, கோவம் வந்தா கத்தும், அலை வந்தா அழுதுரும், அது மாதிரி தான் நான். ஸோ அப்படி டைமில் வந்து நான் என் மகனை வந்து பார்த்தது எப்படின்னா நான் கஷ்டப்பட்ட மாதிரி கஷ்டப்படக்கூடாது, நல்லா இருக்கணும் அப்படியெல்லாம் தான் நினச்சேன். ஆனால் வெளிநாட்டுக்கு அது கூட நான் சொல்கிறேனே, அது கூட நான் விரும்பி நடக்கல, நான் ஆசைப்படவும் இல்லை, தானாக நடந்துச்சு. வெளிநாட்டுக்கு அனுப்ப சரி மகன் வெளிநாட்டுக்கு போனால் சரி நானும் மகனோட போய் செட்டில் ஆகலாம், ஒன்லி சன் தானே அப்படிலாம் நீ நினச்சது. நம்ம ஒன்று நினைப்போம் ஒன்று நடக்கும் இல்லையா, அந்த மாதிரில தான் அது நடந்துச்சு. ஆனால் நீங்கள் இப்போ நிறைய இடங்களில் வந்து மகனை பற்றி பேசுகிறீங்க, மருமகளை பற்றி பேசவே இல்லை. என்னோட மருமகளை மாதிரி ஒரு மருமகள் யாரும் இல்ல இல்ல அப்படின்ட்டு இல்ல. நீங்க மகனை பத்தி இல்ல, மருமகள் சும்மா வந்து மருமகளை போட முடியாது இல்லையா. என்ன பொறுத்தவரையில இலங்கையில கூட தேடினா அப்படி ஒரு மருமகள் கிடைக்காது. எனக்கு கிடைச்ச மருமகள் உண்மையிலேயே இன்னைக்கு நான் சொல்லேன், நான் ஒரு உயிரை தான் நான் அவக்கு கொடுத்தேன், அவ எனக்கு 3 உயிரை, என்னோட ஒரு உயிரை கொடுத்தேன், அவன் எனக்கு 3 உயிர் கொடுத்துருக்குறா. ஸோ என்னோட மருமகள் எனக்கு ஸ்பெஷல் தான். ஸோ எனக்கு அவங்கள ரொம்ப பிடிக்கும். அவங்கள மாதிரி ஒரு ஃபேமிலி லண்டன்ல ஒரு பிள்ளை பிறந்து வளர்ந்து இப்படி ஒரு ஃபேமிலி கொண்டு போகுமானா அது இன்னைக்கும் என் மருமகளை பத்தி லண்டன் போயிட்டு வந்தவங்க எல்லாம் சொல்லுவாங்க. அவ மாதிரி ஒரு வினோத்துக்கு அப்படி ஒரு ஒய்ஃபும் உனக்கு அப்படி ஒரு மருமகளும் அந்த பிள்ளைங்களுக்கு அப்படி ஒரு தாயாம் பாக்குறாங்கன்னு உண்மையில அது நான் ரொம்ப பெருமைப்படக்கூடிய விஷயம். ஆரம்பத்தில் நீங்கள் ஒரு விஷயம் சொன்னீங்க, சிங்கள சினிமாவில் வந்து இந்த மாதிரியான அட்ஜஸ்ட்மெண்ட் எதுவுமே வந்து இல்லை அப்படின்னு சொல்லி. ஆனால் அதை தாண்டி சில ரிக்வஸ்ட் இருக்குது தானே, கோரிக்கைகள் வந்து சில நடிகர்களிடம் வந்து சில பேர் வந்து கொடுப்பாங்க. ஈவன் அது தமிழ்லேயும் அது இருக்கா இல்லையா அப்படின்னு சொல்லி எனக்கு தெரியலை. உங்ககிட்ட வந்து கேட்டு தெரிஞ்சுக்கணும்னு சொல்லி ஆசைப்பட்றேன். இந்த கிளாமராக வந்து நடிக்கணும் அப்படின்ற மாதிரியான விஷயங்கள் வந்து இங்கே இருக்கா நீங்கள் பார்த்ததில்ல? அப்படிதான் இல்லை, கிளாமரான நிறைய அந்த ஃபோட்டோகிராஃபர்ஸ் எல்லாம் இப்போ தான் என்னட்ட யாருமே அப்ரோச் பண்ணுறதில்ல. ஒரு டைமில் நான் தான் சொன்னேனே, மூளை வளர்ச்சி காலத்தில் தான் நான் வந்து சேர்ந்தேன். ஸோ வெளியில் வந்த பிறகு தான் அனுபவங்களில் நம்மளை பார்த்துக்கணும். அதில் நிறைய விஷயங்கள் நடந்திருக்கு. என்னென்னா கேமரா இன்ன வரைக்கும் அந்த மாதிரி கிளாமர் எல்லாம் கொடுக்கல, பட் சொல்லுவாங்க, நானும் நம்புவேன் அப்படியா பண்ணலாமா அப்படின்னுலாம் யோசிச்சு பார்ப்பேன். பட் எங்களுக்கு அவ்வளோ தூரத்துக்கு ஒரு தைரியம் இல்லை. கேட்டிருக்கிறாங்க நிறைய பேர்கிட்ட அந்த கிளாமரா பண்ணுறதுக்கெல்லாம் கேட்பாங்க. சில பேர்
விரும்பி பண்றாங்க தானே இந்த கிளாமரா இந்த கேமரா முன்னால கொஞ்சம் வெளியில காமிச்சு இதெல்லாம் ஃபோட்டோஸ் எல்லாம் எடுக்கிறதுக்கெல்லாம் சில பேர் ஒத்துக்கிறாங்க. ஸோ பட் என்னைட்டும் கேட்டுருந்துருக்காங்க, இல்லை இன்னுமே நீங்கள் கவர்ச்சியாக இருக்கிறீங்க அதெல்லாம் கேட்பாங்க. நம்புவேன், நானும் கவர்ச்சியாக இருக்கிறீங்கன்னு நம்புவேன். ஆனால் அதெல்லாம் சும்மா சொல்கிறதா இருக்கும் போது, ஆனாலும் நம்மளுக்கு தெரியும் தானே நம்மளுக்கு எந்த அளவு தான் இதுன்ட்டுன்னு சொல்லிட்டு. ஸோ அதனால நான் அதுக்கெல்லாம் ஒத்துக்கல. நிறைய விஷயங்கள் அந்த மாதிரியெல்லாம் பேசுவாங்க. படம் எடுக்கிறேன்னுவான், அந்த கதையில் நான் எத்தனையோ கதைகள் சொல்லியிருப்பாங்க, நான் எத்தனையோ கதை கேட்டிருக்கிறேன். ஆனால் அதெல்லாம் பொய்யான விஷயங்கள்னு நான் நினைக்கிறேன். ப்ரொடியூசர்ஸ் இல்லாமல் இருந்திருக்கும், எடுக்க ஆசையாக இருக்கும் ப்ரொடியூசர். ஆனால் ரொம்ப தொல்லை பண்ணுவாங்க, படத்தை ப்ரொடியூஸ் பண்ணணுமோ நான் பெரிய கோடீஸ்வரி மாதிரி நினச்சிட்டு கேட்குறது. அந்த மாதிரி தான். சம்பளங்கள் எல்லாம் என்ன மாதிரி, அதை வந்து கரெக்டாக வந்து என்ன மாதிரி ஹேண்டில் பண்ணுறாங்களா எப்படி? ஷார்ட் ஃபில்மு இந்த இங்கெல்லாம் முகத்தின ரியாக்ஷனே எனக்கு ஆன்சர் சொல்லிட்டு இந்த சிங்கள ஃபீல்டில் தான் கரெக்டாக சம்பளம் கிடைக்கும். அன்னைக்கு நடிச்சிட்டு வந்தோன்னு என்வெலப்பில் போட்டு கொடுப்பாங்க, அக்கௌண்ட்டில் போடுவாங்க. அதே மாதிரி இந்த விளம்பர படங்கள் அதில் நான் நல்லா கடவுளேன்னு அதில் தான் அதில் கரெக்டாக கொடுத்துருப்பாங்க. கரெக்டாக இருக்கும். உங்களுக்கு தெரியுமா இருக்கும், அனுபவம் இருக்குது, நீங்கள் பண்ணியிருக்கீங்க தானே. ஸோ அந்த மாதிரி. ஆனால் இந்த ஷார்ட் ஃபில்ம் அங்கே போய் நட்டப்பட்டு திரும்பி வந்து சாமானை தொலைச்சிட்டு எல்லாம் தான் வந்திருக்குமே ஒழிய ஒரு நாளும் பெருசாக இல்லை. அதில் ஒரு சிலர் நான் வந்து அந்த ஒரு சாங் ஒன்று பண்ணேன், அதில் எனக்கு பக்கா பேமெண்ட் இப்போல்லாம் கேட்டுகிட்டே போகிறது பேமெண்ட் என்ன மாதிரி. ஆனால் அங்கே போய் பார்த்தேன்னா அவங்களுடைய அந்த குரூப் அந்த மாதிரி பார்த்துட்டு கொஞ்சம் கஷ்டமாக இருந்தால், சரி பேசுனதை விட சரி தம்பி டிரான்ஸ்போர்ட்டை கொடுத்துருங்க, நான் சும்மாவே நடித்து கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்தது உண்டு. ஓகே, இப்போ சிங்கள சினிமாவில் நடித்து விளம்பர படங்களை நடித்து இங்கே தமிழில் வந்து நடிக்கும்போது டெக்னிக்கல் வைஸாக 2 துறைகளையும், அதாவது தமிழ் சிங்களம், என்ன வித்தியாசம் பார்க்குறீங்க? டெக்னிக்கல் சத்தியமாக எனக்கு அதெல்லாம் பெருசாக தெரியாது. ஆனால் எங்களோட தமிழ் மக்கள்கிட்ட இந்த கலைஞர்கள்ட்ட நல்ல திறமை இருக்குது, இல்லைன்னு சொல்லக்கூடாது. நல்ல திறமைசாலிகள் இருக்கிறாங்க, அவங்களுக்கு எல்லாம் பண்ணலாம். ஆனால் அவங்க கொஞ்சம் கற்றுக்கணுன்னா கொஞ்சம் பண்பு, சில நேர்மையான விஷயங்கள் பேசும்போது அந்த கதை சொல்கிற விதம், நம்மளை ஒரு மாடலாக நடிகர்களோட கலந்து மீட்டிங் வச்சு ப்ராப்பராக செஞ்சாங்கன்னா கரெக்டாக வந்து செஞ்சுருவாங்க. அதைத்தான் அந்த முறைகள் அவங்களுக்கு தெரிய மாட்டேங்குது. டெக்னிக்கல் வைஸில் வந்து நான் வந்து இந்த அட்வர்டைஸ்மெண்ட்டில் பெரிய பெரிய கேமரா நல்ல இதெல்லாம் வந்து கொஞ்சம் நம்மளுக்கு அவ்வளோ இதெல்லாம். ஆனால் நான் பார்த்த வயசில் நல்ல கேமரா அந்த எல்லாம் கரெக்டாக அந்த வேறு லெவலில் இருக்கும். அந்த மாதிரி படங்கள் ட்ராமா எல்லாமே அது வேறு லெவல். அதே மாதிரி தான் நான் சேனலில் பண்ண ட்ராமாலாம் அந்த மாதிரி தான் எல்லாமே நல்ல இதெல்லாம் பண்ணுறாங்க. இப்போ கூட அந்த ஷார்ட் ஃபில்ம் பண்ணும்போது AK7 அந்த மாதிரியெல்லாம் கேமரா ரெட்டு பிளாக்கு ரெட்டு அந்த மாதிரியெல்லாம் சொல்லுவாங்க. அப்போ அதெல்லாம் கேட்டுக்கிறது தான், ரெட் கேமரா பிளாக் அப்படின்ற மாதிரிலாம் இருக்குது. அதெல்லாம் இருக்குது, எல்லாம் இருக்குது. இந்த பிரச்சனை தான் என்னென்னா அவங்களுக்கு எப்படி அவங்களுக்கு பிக் அண்ட் ட்ராப் கொடுக்கணும், அவங்கள எப்படி மரியாதையாக நடத்தணும், அது மட்டும் கொஞ்சம் தெரியாது. ஆமா ஆமா, கொஞ்சம் அந்த கலைஞர்களா பாருங்க, மதியுங்க, அவ்வளவுதான். ஓகே, இப்போ எனக்கு இப்போ இவ்வளோ நேரம் வந்து பேசும்போது இப்போ உங்களோட வயசுக்கும் மற்றது வந்து தோற்றத்துக்கும் சம்மந்தம் இல்லைன்ற ஒரு பக்கம் இருந்தாலும் கூட உங்களோட ஆட்டிடியூடுக்கும் சம்மந்தம் இல்லை. ரொம்ப குழந்தைத்தனமாகவே வந்து நீங்கள் பிஹேவ் பண்ணுறீங்க. இப்போ இதை வந்து நிறைய பேர் வந்து என்ன சொல்கிறது, மிஸ்யூஸ் என்றதும் இல்லை, உங்களை வந்து கொஞ்சம் ஒரு மாதிரி பார்த்துருக்குறாங்களா, என்ன ரொம்ப குழந்தைத்தனமா இருக்கிறாங்க? இப்ப மட்டும் இல்ல, சின்னதுல இருந்து குழந்தைத்தனம் தான். நடைய பார்த்தாலும் தப்பா பேசுறாங்க, நான் பேசுறத பார்த்தாலும் தப்பா பேசுறேன். நான் நடக்கிறதும் ஒரு டிஃப்ரெண்ட் தான். அது வந்து ரொம்ப தாழ்வு மனப்பான்மை இருந்திருக்கு. அதோட நான் பேசும்போது எனக்கு இதுதான் என்னோட இயல்பு, நான் இப்படிதான் பேசுறேன். என்னோட கண் வந்து அங்க இங்க. ஆனா எனக்கு என்ன ரசிச்சவங்க இருக்காங்க சின்ன வயசுல இருந்து இன்னைக்கும். சிங்களீஸ் என்னோட நேபர்ஸ் கொஞ்சம் பேர் இருக்காங்க, அவங்க எல்லாம் இன்னைக்கு எனக்கு போன்ல கேட்க, நீ சின்னதுல மாதிரி எனக்கு கண்ணை உருட்டி பேசுறியா, கையெல்லாம் அப்படி பரதநாட்டியம் ஆடுற மாதிரி அப்படியெல்லாம் ஒரு சிலர் நம்மளை ரசிச்சிருக்காங்க. ஆனா நான் வாழ்ந்த காலத்துல வந்து அதை டிஸ்கரேஜ் பண்ண அப்பாவே அடிச்சிருக்கிறாரு. ஒழுங்கா நட அப்படின்ற மாதிரி, கொஞ்சம் அசைஞ்சு நடக்கிறதுலாம் ஒழுங்கா நடன்ற மாதிரி. அப்படியெல்லாம் எனக்கு நிறைய இது வந்திருக்கு. இன்னொன்னு நான் நினைப்பேன் நான் குழந்தைத்தனமா, நான் சிலதில் வந்து இப்போ நீங்க வீடியோ பார்த்துட்டா நான் இப்படி இருக்கிறேன், நான் கொஞ்சம் ஒரு இதா ஸ்டிஃபா இருப்போம், ஒரு
என்ன சொல்றது, ஒரு 60 வயசு மாதிரி நான் இருக்கணும்னு நினைப்பேன். ஆனா அது எனக்கு நடிப்பு மாதிரி, அந்த மாதிரி தான். ஸோ சில இடங்கள்ல நாங்க இடத்துக்கு தகுந்த மாதிரி இருக்கணும். பட் இப்ப எல்லாம் நான் கொஞ்சம் போற இடத்துல கொஞ்சம் அடக்கி வாசிக்கணும் அப்படின்னு நினைச்சு ட்ரை பண்றேன். அதுதான் அது நடிப்பு. ஏன்னா வாழ்க்கையில எனக்கு நடிக்க தெரியாது உண்மையிலேயே. இதுதான் என்னோட குணம். ஆனா சில பேர் எனக்கு சொல்லியிருக்காங்க, அவங்க என்ன சின்ன பிள்ளை மாதிரி இது அப்படின்ற மாதிரி எல்லாம் சொல்லுவாங்க சில பேர். அவங்க எல்லாருக்கும் தேவை என்னன்னா, நீ 60னா இப்படிதான் இருக்கணும், இப்படிதான் ட்ரெஸ் பண்ணணும். என்னன்னா ஜப்னால போயிட்டு இறங்கின நேரம் கூட கேட்டேன், என்ன இப்படி வந்து இருக்கிறீங்க சின்ன பிள்ளை மாதிரி அப்படின்னு. நான் சொன்னா இப்படித்தான் நடிக்கக்குள்ள அம்மாவா தாங்க பண்ணிட்டு போறேன் அப்படின்றது. ஏன்னா அப்படி வயசானவங்களையும் கொண்டு வந்து எனக்கு ஜோடிக்கு போட்டாங்க. எல்லாரும் கேட்டாங்க, யாருப்பா இது ஓகே சொல்லி நடிக்கிறீங்க. இந்த மாதிரி ஒரு 20-30 வயசு மூத்த ஒருத்தர் எனக்கு நடிக்க போட்டிருந்தாங்க ஒரு சமயத்துல. இந்த மாதிரிலாம் நடந்திருக்கு. ஓகே, இப்போ வயசுக்கும் தோற்றத்துக்கும் நிறைய வித்தியாசங்கள் வந்து இருந்தாலும் கூட நடிக்கும்போது இப்போ உங்களுக்கு ஒரு ஆர்டிஸ்ட் வந்து நம்ம கூட கம்ஃபர்டபுளாக இருக்கணும் அப்படின்னு சொல்லி யோசிப்பீங்க தானே? அப்படி ஏதாச்சும் போய் நீங்கள் நடித்த டைம், அது விளம்பர படமாக இருக்கலாம், சினிமாவாக இருக்கலாம், அந்த டைம்ல டிசப்பாயிண்ட் ஆகியிருக்கிறீங்களா? ஆகியிருக்கேன். என்னன்னா என்னை பொறுத்தவரையில் முன்னெல்லாம் நான் ஆரம்பத்துல எல்லாம் கிட்ட உட்கார மாட்டேன், இப்படியெல்லாம் யாரோடையும் மனம் விட்டெல்லாம் பேச மாட்டேன், அந்த மாதிரி தான். பட் ஒரு நாங்கள் வந்து என்னோட நடிக்கிறவர் யாருன்னு கேட்டால் எனக்கு கொஞ்சம் போயிட்டு அவரோட பேசணும். அப்படி பேசும்போது சொல்லுங்க, தப்பாக எடுக்கக்கூடாது, நாங்கள் 2 பேரும் தான் பேர், இன்னைக்கு நீங்கள் தான் ஹஸ்பண்ட், நான் தான் ஒய்ஃப், அப்படியெல்லாம் நான் ஜாலியாக பேசுவேன். ஆனால் அப்படி பேசும்போது உண்மையிலே நான் சிங்களத்தில் நான் சொல்கிறேன், அட்வர்டைஸ்மெண்ட் எல்லாம் அந்த மாதிரிலாம் நினைக்க மாட்டாங்க. நான் நினைக்கிறேன் ஒவ்வொருத்தர் அப்படி தப்பாக நினைக்கிறேன். அது அவங்கள பொறுத்தவரையில். என்னை பொறுத்தவரையில் நான் இப்படி தான் இருப்பேன், இப்படி தான் பேசுவேன், அதுக்காக அதோட முடிச்சிருவேன். அவங்கள்ட்ட நம்பர் கொடுத்து அவங்களுக்கு மெசேஜ் பண்ணி இதெல்லாம் நான் பண்ணுறது இல்லை. அப்படி இல்லை. எனக்கு சமீபத்தில் அது ஒரு தமிழ் ஒரு அட்வர்டைஸ்மெண்ட் தான். அவர் கதைக்கிறேன் என்னோட பேசுகிறாரே இல்லை. எனக்கு நான் போயிட்டு பேசுகிறேன், நான் சும்மா பேசுகிறேன் அவர்கிட்ட. நான் கொஞ்சம் சில பேரோட கவனமாக இருப்பேன், இவங்கள்ட்ட எல்லாம் இது சரி வராது, அப்போ போயிட்டு என்னத்துல நடிச்சிங்க எப்படின்னு நானும் நீங்களும் தான் பேர் அப்படி இப்படின்னு எல்லாம் பேசி பார்க்குறேன். அவரு ஓகே ஆகிறாரு இல்லை. நீங்கள் நம்ப மாட்டீங்க, இதுவரை இல்லை விளம்பரத்தில் வந்து யாருமே இன்டிமேட்டாக நடிக்கிறது இல்லை தானே. அந்த விளம்பரம் எந்த கேட்ட நேரத்தில் அவர் தோளில் கையை போட்டு ஹக் பண்ணுற மாதிரி சீன் வந்து, சாமி பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கே இரிட்டேட் ஆயிடுச்சு. நான் வளவலன்னு சிலவங்களுக்கு அந்த அமைதியா இருக்க பிடிக்கும் தானே. நான் வீட்டுல தானே அமைதியா தனியா இருக்கிற, பேச யாருமே வெளியே போனாவது இப்படி இருக்கலான் இருக்குது. அப்புறம் அவர்கிட்ட நான் சொன்னேன், கொஞ்சம் நடிங்கல, நடிப்பு தானே நீங்க போன அப்படின்னு. அதுக்கப்புறம் அந்த சீன் நல்லா வந்துட்டானா. ஆனா ரொம்ப அன்கம்ஃபர்டபுள். ஆனா பார்த்தா யாரும் இப்படியெல்லாம் நடிக்கிறேன். அப்பதான் நான் நினைச்சேன் அவருக்கு என்னை விட, நான் நினைக்கிறேன் எனக்கு தமிழ்ல எல்லாருமே என்னை விட வயசுல 10 வயசு குறைஞ்சி 12 வயசு. தர்சன் தர்மராஜ் எல்லாம் ஹஸ்பண்டுக்கும் நடிச்சு மகனுக்கும் நடிச்சிருக்காங்க. அந்த இன்னும் ஒரு ஃபர்ஸ்ட் ஒரு வங்கி விளம்பரத்துல மகண்ட வயசு ஒருத்தர் எனக்கு ஹஸ்பண்டுக்கு போட்டு, மகண்ட வயசுனா ஒரு ரொம்பவே வயசு கம்மி. இன்னைக்கு நான் நக்கல் அடிப்பேன். முத நீங்க எப்படி இருந்துச்சு உங்க மனநிலைன்னா இப்ப நான் அவர்கிட்ட கேட்பேன். அந்த மாதிரி எல்லாம் நடந்திருக்கு, நிறைய சுவாரஸ்யமான விஷயங்கள் நடந்திருக்கு என்ன பொறுத்தவரை. இல்ல ஒண்ணு விளம்பரத்துல 15 வயசு கூட உள்ளவங்களை போட்டுருவாங்க பக்கத்துல. அந்த மாதிரி எல்லாம் நிறைய விஷயங்கள் நடந்திருக்கு. சில டான்ஸ் சீன் எல்லாம் வரும்போது அந்த 15-20 வயசு கூட வந்தா, நான் நல்லா டான்ஸ் எல்லாம் பண்ணுவேன், ஜூம்பா எல்லாம் போயிருக்கிறேன், எக்ஸசைஸ் பண்ணுவேன், கொஞ்சம் ஆக்டிவ் தானே. அதுல வந்து ஆடிட்டா எனக்கு ஹார்ட் பேஷண்ட் பைபாஸ் செஞ்சிருக்கேன், எனக்கு ஆடையலான்னு. அவங்க வந்து கேட்பாங்க, நீங்க டான்ஸ் பழகிறீங்க, நல்லா ஆடுறீங்க. நான் சொல்ல, ஓ டான்ஸ் நீங்க ஆட சொல்ல. அவங்க 60 வயசு ஒரு பொம்பளை எப்படி ஆடும் அப்படி எதிர்பார்த்தாங்க. நான் ஆடிடுறது. பக்கத்துல இவருக்கு அவங்களுக்கு ஹஸ்பண்ட் மேட்ச்ல இன்னொருத்தன் போட்டு 4 ஹஸ்பண்ட் ஆச்சு அந்த விளம்பரத்துல. நடக்காத ஒரு விஷயம், அதுவும் சினிமால கூட நடக்காது. அப்படியெல்லாம் நடந்திருக்கு. ஒரு விளம்பரத்துல 4 ஹஸ்பண்ட், 4வது ஹஸ்பண்ட் கூட என்னோட ஆடுறதுக்கு அவரெல்லாம் முடியல. எனக்கு கால் வருத்தம் இருக்கும். 70 வயசெல்லாம் கொண்டு போய், நான் 60, அந்த நேரம் 55 60 கிட்டத்தட்ட இன்னும் கொஞ்சம் ஓல்டு ஆக்குவாங்க. அப்ப நம்மளுக்கு பேரா போடும்போது நான் சொன்னேன், அட்வர்டைஸ்மெண்ட் எல்லாம் கொஞ்சம் ஏஜ் ஆக்கல. எல்லாரும் கேட்பாங்க, என்னப்பா உங்களுக்கு இப்படி வயசான ஆக்கள் எல்லாம் போடணும். அதெல்லாம் என்ன பண்றது, கொடுக்கறது தானே நான் ஹஸ்பண்டா வாங்கிக்க முடியும். இந்த மாதிரிலாம் நடக்கும். கொஞ்சம் ஃபோட்டோஸ் வந்து இருக்கு. இந்த ஃபோட்டோஸை பார்த்தோன்னா அவங்களுக்கு என்னென்ன ஞாபகம் வருது அப்படின்னு சொல்லி இப்போ நாங்கள் கேட்டு தெரிஞ்சு கொள்ள போகிறோம். ரைட், ஒரு ஷூட்டிங் ஸ்பாட் அப்படின்னு சொல்லி நான் நினைக்கிறேன். தலையில் வந்து மொட்டை போட்டிருக்கிறீங்க. இந்த படம் இது எதனால் எடுத்தீங்க, என்ன விஷயம், இதுக்கு பின்னாடி என்ன ஸ்டோரி இருக்குது? முடி இறக்குனது வந்து ஆக்சுவலாக என்னோட மகன் உடம்பு சரியில்லாமல் இருந்தார், ஹாஸ்பிட்டலில் ஐசியூவில் இருந்தார் லண்டனில் இருக்கும்போது. அந்த டைமில் உடனே ஒரு உணர்ச்சி வசப்பட்டு எங்கள் அக்கா வச்ச நேர்த்தி முடி இறக்கணும் அப்படிங்கிற மாதிரி
அதனால போட்டது தான். இந்த படம் ஒரு சிஸ்டர் இந்த கெட்டப் போட்டிருக்கிறீங்க, என்னது? இதுதான் சிங்கப்பெண்ணையில் நடித்த சீரியல். இதில் அம்மா இதுக்கு தான் போட்டாங்க. அப்புறம் இந்த சீனில் இருக்கிறீங்கன்னு சொல்லவும் இது எனக்கு ரொம்ப பிடிச்ச சீன். இது அம்மா எப்பவும் நடிக்கலாம், இந்த மாதிரி நமக்கு கிடைக்காது இல்லை, அதனால இதை ஏன் இப்போ அம்மா கேரக்டர்னு சொல்லிட்டு உங்களை வந்து சிஸ்டர் கேரக்டர் என்னன்னா அந்த சீனில் இப்படி ஒரு கேரக்டருக்கு அவங்க பண்ணுறாங்களான்னு கேளுங்க. ஏன்னா அம்மா கேரக்டருக்கு கொஞ்சம் வெயிட் பண்ணணும் அப்படின்னு நல்ல வேலை அப்படி வந்ததுனால பண்ணிட்டேன். இல்லைன்னா அம்மா கேரக்டர்னா சத்தியமாக எக்ரிமெண்ட் எல்லாம் சைன் பண்ணி வருஷக்கணக்கு இருக்கும். என்ன காரணத்துக்கா இந்த கேரக்டரை வந்து அக்செப்ட் பண்ணீங்க? எனக்கு நான் வந்து ஒன்றே குலம் ஒருவனே தேவன் எல்லா சாமிக்கும் விளக்கேற்றுவேன். அதோட வந்து மதர் தெரேசா அவங்களுடைய இன்ஸ்பிரேஷன், அவங்கள ரொம்ப பிடிக்கும், அவங்கள மானசீகமாக வணங்குறேன். அந்த மாதிரி எனக்கு ஒரு கன்னியாஸ்திரி கேரக்டர் கிடைக்கும், சந்தோஷமா. ஓகே, இப்போ பொதுவாக ஆரம்பத்தில் சொன்னீங்க சிங்கள சினிமாவில் விளம்பர படங்களில் என்னதான் எனக்கு வந்து 60 வயசாக இருந்தாலும் கூட இன்னும் ஓல்டேஜாக தான் என்ன மேக்கப்பில் வந்து காட்டுவாங்க. அதுக்கு உதாரணம் இதுதான். அதுதான் என்னது இது? ஒரு விஷயம் இந்த சிங்கள பாட்டி கேரக்டரா? இல்ல அம்மா தான். அவரே பார்க்கும்போது பாட்டி மாதிரி தான் இது வந்து ஃபோன் பண்ணதுன்னு கேட்பேன், எத்தனை வயசு மகனுக்கு அம்மானு கேட்பேன். அது ஒரு அப்ப என்னோட வயசு மகன் தான் அப்படின்னு போய் பார்த்தா இப்படி காட்டி இவருக்கு தான் நீங்க அம்மா சொன்னோன்னே அப்படியே ஷொக் ஆயிட்டேன். அதோட மேக்கப்ல அப்படியே தூங்குனது தான் எழுப்பி பாக்குறேன், என்ன இப்படி ஆக்கிட்டாங்க. ஏன்னா அவரே 40 அந்த நேரம் அவருக்கு 45 வயசு மகனுக்கு அம்மாவானா எனக்கு எத்தனை வயசு பண்ணி இருப்பாங்க. கிட்டத்தட்ட உங்களை ஒரு 80 வயசு பாட்டி மாதிரி ஆக்கிட்டாங்க. இந்த நடிப்பு ரொம்ப கஷ்டப்பட்டு நடிச்சதும் இந்த டிராமா தான். ஒண்ணு இருக்கு, இந்த சிங்கள ஃபீல்டுல கொடுப்பாங்க சான்ஸ், ஆனா கெட்டப் அப்படி கருப்பா மாத்தி வயசானவங்களை மாத்தி தான் தருவாங்க. அது டிசப்பாயின்மெண்ட் இருக்கு. நானே அவங்க உட்கார்ந்தோன்னே கேட்பாங்க, நீங்க தமிழா இவ்வளவு அழகா இருக்கிறீங்க அப்படின்வாங்க. நாங்க ஏன் தமிழாக்கள் அவங்களோட ஒரு சிந்தனையின்படி நான் நினைக்கிறேன் அந்த மலை பிரதேசம் அந்த மாதிரி அந்த மலையக மக்கள் மாதிரி அவங்க எங்களை அப்படி நினைக்கிறாங்க. மலையக மக்கள் எவ்வளவு அழகானவங்க இருக்கிறாங்க. நானும் பார்க்க போன எங்க அம்மா வந்து இது எஸ்டேட் தானே, அப்ப எங்க அம்மா எவ்வளவு அழகு. அவங்க டக்குன்னு அதை அப்படியே நினைச்சிட்டு கருப்பாக்கி மென கட்டு அவன் அழுது எனக்கு மேக்கப் பண்ண. ஐயோ கேரக்டரா எடுக்காம உங்களை எடுத்து கால்ல இருந்து விரல்ல வரைக்கும் எல்லாம் ஆக்சிடென்ட் சீன் எல்லாம் ஃபுல்லா காட்டணுமே, அப்படி கஷ்டப்பட்டாங்க. நானும் கஷ்டப்பட்டேன், அவரும் கஷ்டப்பட்டார். இந்த போட்டோ இது தனஞ்சயன் சார். ஆக்சுவலி இந்த படம் சினம்கோல் படத்துக்கு வர வேண்டி இருந்தது நாசர் சார். நாசர் சாருக்காகவே நான் வெயிட் பண்ணியிருந்தேன். படம் சினம்கோல் இது வந்து பெஸ்ட் டெபியூட் அவார்ட் கிடைச்சிச்சு டெல்லியில. அது பத்தி நான் நினைச்சேன் இவர் தனஞ்சயன் சார் இந்தியன் ஆக்டர் தான். அப்புறம் இவர் வந்தார். இந்த சீன் நடிக்கும் போது நான் மயங்கி விழுந்து அவர் தான் என்ன தூக்கிட்டு போனார். இதுல என்ன கேரக்டர் உங்களுக்கு? அம்மா கேரக்டர் தான். அவன் கனடால இருந்து வார ஃபாரின்ல இருந்து வார. அதுலதான் நான் முத கொஞ்சம் கிளாமர் ட்ரெஸ் போட்டது. அந்த இப்படியெல்லாம் இல்லாம ஒரே ஒரு சீன் மட்டும் தான், அது கல்யாண சீன்ல அப்படி கொடுத்துருக்கேன். ஓகே ஓகே. இப்போ இதுக்கெல்லாம் கிட்டத்தட்ட எவ்வளவு நாள் ஷூட்டிங் போச்சு? இது நிறைய நாள் போச்சு. நானே ஒரு 1 வீக் அங்க இருந்தேன். ஜப்னால நடந்த ஷூட்டிங். ரஞ்சித் ஜோசப்னு சொல்லிட்டு அவர் நல்ல ஒரு டைரக்டர், நல்லா பண்ணாங்க. பெரிய டீம், அவ்வளோ இந்தியாலையும் இலங்கையும் சேர்ந்து கொலாபரேஷன். ஓகே, இது என்னது? அப்போ டீச்சர் மாதிரி இருக்கிறீங்க. எனக்கு சடனா பார்க்கும்போது மலையாள டீச்சர் மாதிரி இருக்குது. இது வந்து பிடி டீச்சர். இது வந்து எனக்கு வாய்ப்பு கொடுத்த மிகப்பெரிய ஒரு சேனல்ல இருந்து இதே அந்த டிராமால ஒரு. ஆனால் உங்களுக்கு இது சந்தோஷமா இருந்திருக்குமா? எல்லா விளம்பர படங்களுக்கு அம்மாவா வந்து கூப்பிடும்போது டீச்சர், அது பிடி டீச்சர் டிஃபரெண்டா இருந்தா அது ஒரு ஹாப்பினஸ் இருக்கு தானே, ஒரு சந்தோஷம் இருக்கும். நம்மளுக்கு ஒரு டிஃபரெண்ட் கேரக்டர் என்ஜாய் பண்ணி அந்த வேலையை பண்ணி. அது நல்லாவே நடிக்கவே இல்லை. என்ன காரணம்? அந்த நேரம் நடிப்பே வராது. இது எத்தனை ஆண்டு நடிச்சது? இது வந்து நடிக்க வந்த டைம்ல அந்த அப்படி எல்லா டிராமாலே எனக்கு கிடைக்கும். அம்மா கேரக்டர் கடைசி இது பிடி டீச்சர் சொல்லவும் ஆசையா இருந்துச்சு. கொஞ்சம் கஷ்டப்பட்டேன். ஏன்னா அந்த அனுபவம் இல்லை தானே, அதனால இப்ப கொடுத்தா அதெல்லாம் நல்லா பண்ணுவேன். ஓகே, இது என்னது? இது வந்து அவ்வளோ பெரிய போட்டி இருக்கு. ஆமா, இது வந்து பண்டிதரோட வைஃப் தானே, சாரதா அம்மா கேரக்டர் வந்து காக்கன்ற ஒரு சீரியல்ல. இது வந்து ஒரு பக்தி கோயில் சம்பந்தமான இந்தியன் டிராமா இங்க நடந்துச்சு, நல்லூர் கந்தசாமி கோயில்ல. சோ இது நல்ல ஒரு வாய்ப்பு. அழகர் சார், சரவணன் மீனாட்சி புகழ், அழகர் அவர் தான் டிரெக்ஷன். அவங்களோட ஃபுல் டீமுமே இந்தியாவில வந்து நல்ல பெஸ்ட் ஃபர்ஸ்ட் அனுபவம் வந்து இந்தியா டீம்ல நடிச்சு. ஓகே, இப்போ சில ஃபோட்டோஸை வந்து பார்க்கும்போது பழைய மெமரிஸ் வந்து சில விஷயங்களை வந்து ஷேர் பண்ணியிருந்தீங்க. அதெல்லாம் ஓகே, ஒரு பக்கம் வந்து இருந்தாலும் கூட இப்போ உங்களுக்கு ஒரு சில விஷயங்கள் வந்து சம்திங் ஸ்பெஷலாக வந்துருக்கு. அதில் இப்போ நான் உங்களோட வந்து பேசுகிறதுக்கு முன்னாடி நீங்கள் யார், உங்களுடைய பேக்ரவுண்ட் என்ன,
எப்படி வந்தீங்க அப்படின்னு சொல்லி அப்படி பல விஷயங்களை வந்து நான் ரிசர்ச் பண்ணினாலும் கூட இதில் உங்களுக்கு எப்பயுமே ஒரு ஸ்பெஷலாக வந்து இருக்கிறது உங்களோட மகன், ரைட்? மகன் எவ்வளோ தூரம் உங்களுடைய ஸ்பெஷல்? என்னோட உயிர்னா என் மகனுக்கு எதுனாலும் என்னோட உயிரை கொடுத்து அவரை காப்பாற்றினா கண்டிப்பாக மகனுக்கு மட்டும் இல்லை, என் மகன் பேர பிள்ளைங்க அந்த மாதிரி தானா. என் மகன் எனக்கு பயங்கர ஸ்பெஷல். என்னோட மகன்கிட்ட ஒரு ஸ்பெஷல் இருக்குது என்னென்னா, அவர் என்ன நியூ இயர் என்ன பர்த்டே எதுக்கு விஷ் பண்ணாலும் அதை விட தாண்டி அவர் ஒரு விஷ் எனக்கு பண்ணுவார் ஃபாதர்ஸ் டேக்கு. அது வந்து அது சொல்ல முடியாத அளவுக்கு எனக்கு ஒரு மகிழ்ச்சியை கொடுக்கும். என்னென்னா என்ன வந்து ஒரு அப்பாவாக பார்த்துருக்கிறாருன்னு. ஏன்னா அவரை நான் சொல்கிறது தாய் மாணவன். ஏன்னா நான் எப்படி இருந்தாலும் அதே மாதிரி அவரோட பிள்ளைகளுக்கு அவர் அப்பாவாக இருந்தாலும் அம்மாவாக வாழ்கிறாரு தாய் மாணவனா. ஸோ அவர் என்ன ஒரு தகப்பனாக பார்த்தனால தானே எனக்கு இன்றைக்கும் அவர் வந்து ஃபாதர்ஸ் டே வந்தால் விஷ் பண்ணுறது தான் எனக்கு ஸ்பெஷலாக இருக்கும். ரைட். இவ்வளோ நேரம் வந்து நம்ம ஒரு நிகழ்ச்சியில் வந்து பல விஷயங்களை வந்து நீங்கள் சொல்லியிருந்தீங்க. சில விஷயங்கள் சினிமா சார்ந்து பல பேருக்கு தெரியாத விஷயங்கள், இலங்கை சினிமாவில், குறிப்பாக சிங்கள சினிமாவில், தமிழ் சினிமாவில் வந்து இருக்கிறவங்களுக்கு இருக்கக்கூடிய பிரச்சனைகள் அப்படின்னு சொல்லி பல அனுபவங்கள், சில ஞாபகங்கள் அப்படின்னு சொல்லி பல விஷயங்களை இன்றைய நாளில் எங்களோடு நீங்கள் பகிர்ந்து கொண்டமைக்கு மிக்க நன்றி. அதை விட இந்த சினிமா ஃபீல்டில் இருந்து கொண்டு புதிய முயற்சிகளுக்காக நீங்கள் ஆர்வத்தோடு வந்து களமிறங்குறீங்க. அந்த புதிய முயற்சிகளும் வெற்றி பெற வேண்டும் அப்படின்னு சொல்லி எங்களுடைய நிகழ்ச்சி சார்பாக உங்களுக்கு நாங்கள் வாழ்த்துக்களையும் நன்றிகளையும் பகிர்ந்து கொள்கின்றோம். நான் தான் உங்களுக்கு ரொம்ப தேங்க் பண்ணணும். என்னென்னா இவ்வளோ நாளும் நிறைய இன்டர்வியூ பண்ணியிருக்கிறேன். எல்லாத்துலேயும் ஒரு ஃபார்மலாக இருக்கும், எதை சொல்லணும் எதை சொல்லக்கூடாது. பட் எனக்கு தெரியல, நானாக இருந்த ஒரு இன்டர்வியூ இன்றைக்கி நான் கொடுத்துருக்கிறேன். அந்த வாய்ப்பு கொடுத்த உங்களுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. ஆஞ்சலினா அவங்களுக்கும் நன்றி. டெக்னீஷியன்ஸ் இவங்கெல்லாம் பொறுமையாக இருந்து நான் பேசுகிறத சகிச்சிட்டு, அதாவது நீங்கள் சில விஷயங்களை சொல்லக்கூடாத விஷயங்களும் சொல்கிறோன்னு தெரியல, நீங்கள் இடையில எதுவும் குறிக்கிடாமல் அப்படி ஒரு ஃப்ளோவில் விட்டுட்டீங்க. டைமிங் எல்லாம் கூட எனக்கு தெரியாமல் நான் பேசிகிட்டே போயிட்டேன். அது ரொம்ப பெரிய விஷயம். ஸோ இது இன்டர்வியூ மாதிரி இல்லை, எனக்கு நம்ம மனம் விட்டு பேசக்கூடிய விஷயங்கள், நிறைய விஷயங்கள் வந்து அதோட சந்தோஷமாக இருக்குது. எனக்கு ஃப்ரீயாக இருந்து ஒரு மாதிரி ஒரு ரிலீஃபாக இருக்கிற மாதிரி, ஸ்ட்ரெஸ் ஃப்ரீயாக அந்த மாதிரியெல்லாம் இருக்குது. ஸோ எல்லாருக்கும் நன்றி. ஆதவன் தொலைக்காட்சி நேயர்களுக்கும் ஆதவன் சேனல் இந்த வாய்ப்பை கொடுத்த சேனலுக்கும் நன்றி. உங்களுடைய எல்லா ப்ராஜெக்ட்ஸும் நீங்கள் எல்லாரும் வெற்றி பெறணும்னு சொல்லிட்டு எல்லாருக்கும் வாழ்த்தி விடைபெறுகிறேன். ஓகே, நன்றி. இவ்வளோ நேரம் வந்து ஆதவன் தொலைக்காட்சியினுடைய நம்ம ஒரு நிகழ்ச்சியோடு இணைந்திருந்தீங்க. மீண்டும் அடுத்த வாரம் இன்னும் ஒரு கெஸ்டோடு சந்திக்கும் வரை அன்பு வணக்கங்களோடு விடை பெற்றுக்கொள்ளும் நான் கேஸ்ட்ரோ ராகுல். வணக்கம் நேயர்களே.